कामकोटि पीठाधीश मुखोद्भव सुधामयी श्री चंद्रशेखर रण्ये दैववाणी नमोस्तुते महाभाग्यान्विते मातः जगत्पावित्र्य कारिणी वेदशास्त्र महासारे दैववाणी नमोस्तुते सनातन मार्गरक्षा साधिके ज्ञानदायिनी धर्मसंवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी मायामोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगत्उद्धार संकल्पाद गुरुवाचो विनिश्रुते अद्वैतानंद निलये दैववाणी नमोस्तुते गणपतियुम கை கொடுக்க வான்நதியாய் பெருக்கெடுக்க குணநிதியாம் குருமணியின் தெய்வத்தின் குரல் கிடைக்க அணியெனவே செந்தமிழும் அகம் மகிழ வீற்றிருக்க துணிவுடனே அறநெறியும் வீடு நடை போடுதம்மா ஆக்கட்டும் அறவழியில் அடியவர்கள் வாழ்வதனை நீக்கட்டும் மனமாசி சத்குருவின் அருளாசி சேர்க்கட்டும் பெரியவரின் பதமலரில் எனதாசை திக்கெட்டும் ஒலிக்கெட்டும் தெய்வத்தின் குரலோசை உய்யவே ஒரு வழி உலகினிலே தானுண்டு மெய்தவ வேந்தன் காஞ்சிமா முனி சொன்ன தெய்வத்தின் குரலதனை அனுதினமும் தான் மோத மெய்மையின் வழி நின்று பெருவீடு பெறலாமே மோனகுரு தெய்வத்தின் குரலதனை தான் படிக்க ஞானமே தான் பெருகும் வாழ்வதும் தான் சிறக்கும் தான் அந்த பொருள் என்னும் தத்துவம் தான் விளங்கி ஆனந்த நிலைதனிலே அனைவரையும் தான் சேர்க்கும் காஞ்சி மாமுனி கனிவாய் புனைமழை கொஞ்சம் தமிழுக்கு வாய்த்த பொருள்மழை மிஞ்ச வேறில்லை மற்றவர் சொல்மழை நெஞ்சில் பதிப்பவர்க்கு என்றும் அருள்மழை. தெய்வத்தின் குரல் 8வது பகுதியில் சான்றோர்களை பார்த்தோம். மதத்தை காத்த மாந்தர்கள் அப்படின்னு நமது சனாதன மதம் பலவிதமான சங்கடங்களை சிரமங்களை பல்வேறு காலகட்டங்களில் சந்திச்சிருக்கிறது. எப்படி பெண்களால் அது காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பெண்களால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னா ஆச்சரியம் மேலே என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய லேடிஸ் ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்துட்டு ஒரு கூட்டமாக பெண்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றினான்னு இல்லை, தனி மனிதரா ஒரு பொம்பளையானன்னு காப்பாற்றியிருக்கா. அதுதான் ஆச்சரியம். அப்படின்னா அந்த பெண்மை அப்படிங்கிறது எப்படி ஒரு சக்தி அம்சமா இருக்கு, அதனால என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஏன்னா ஹிஸ்டரி
மங்கையர்கரசிங்கிற பாண்டிய நாட்டு ராணியா இருந்தவா எப்படி சமண மதம் பாண்டிய நாடு முழுக்கலும் பரவி இருக்கிறது இந்த அம்மாவோட ஒரு முயற்சியினால அவளோட தவத்தினால எப்படி மீண்டும் சைவம் மீண்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தன்னோட சொந்த தம்பியே மதம் மாறி சமண மதத்துக்கு போய் சனாதன தர்மத்திற்கு ஒரு குறைவு வருத்தி அப்படி போனவர் தான் அப்பர் சுவாமிகள். அப்படி இருந்தவரை அவரோட அக்காவான திலகவதியார் அந்த அம்மாவோட முயற்சினால அவளோட தவத்தினால தன் தம்பியும் மனசு மாத்தி நாட்டுல சைவம் தழிச்சிருக்கிறாப்புல பல்லவ தேசத்துல பண்ணினா அப்படின்னு ஒரு நாட்டையே அப்படியே ஒரு பெரிய வேவ்லேருந்து மாத்திருக்கா. இது தனி மனிதர்களால நடக்கக்கூடியதாகவும் இருந்திருக்குன்னு தெரியுது. அப்படி எல்லாமே பார்க்கிறோம். சமீப கால வரலாறு எல்லாமே நம்ம பார்க்கறதே நடைமுறையில பார்க்கறதே ஒரு தனி மனித ஒரு முயற்சினால எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் மாறுபாடெல்லாம் நமக்கு கண்ணெதிர்க்கு தெரியுதுங்கிறது கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இது அரசியல் இல்லை, இருந்தாலும் அரசோட பங்கும் இருக்கிறதுனால இது சொல்றதுல ஒரு தர்மத்துக்கு எப்படி ஒரு எழுச்சி அப்படிங்கிறத பார்த்தா எங்கேயான யாராலும் நினைச்சு பார்த்துருப்பாளா ஒரு அயோத்தியில ராமருக்கு ஒரு கோவில் வரும் அப்படின்னு. ஆனா இதோ வந்துடுத்து நாளைக்கு அப்படின்னா எப்படி நடந்தது? தனி மனிதரால். அந்த மனித சக்தி அப்படிங்கிறது ஒன்று தீர்மானம் பண்ணினா அந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறோம், அந்த உறுதி இருக்கணும். முதல்ல அதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபெய்த், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபெய்த்து தான் அடிப்படை. ஒன்றை நம்பினோம் அப்படின்னா அதை முழுக்க நம்பிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாத நமக்கு ஒரு சக்தி வந்துடுறது. அதை எப்படியானோ அடைஞ்சே தீர்றது அப்படின்னு. சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு அட்மிஷன், காலேஜில் அட்மிஷன் வேணும், இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருத்துன்னா, நம்பிக்கை வந்துருத்துன்னா அதை ராத்திரி பார்க்கறது இல்லை, பகல் பார்க்கறது இல்லை, சாப்பிட்றமா பார்க்கறது இல்லை, தூங்குறமா பார்க்கறது இல்லை. அப்போ சரீரம்ங்கிற ஒரு பிரஜையே போயிடுறது. அதுன்னு ஆச்சு, அதுக்கு பேர் தான் தவம்னு பேர். தவம் தவம் அப்படின்னா என்ன? தவிச்சுக்கிறது. தவிக்கிறதுங்கிற மொழியோ, அதாவது நம்மளை நாமே வருத்திக்கிறது. அந்த உடலை பாராட்டாத நடந்துக்கிறதுக்கு பேர் தான் தபஸ். ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணினா மேல அப்படியே புத்து வச்சிருந்தது, அதை பண்ணி தேவைன்னு புராணங்கள்ல படிக்கிறோம். இதை படிக்கிறதே நமக்கு கதை மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் கூட யாராலும் இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு கொசு வந்து உட்காண்டாலே நம்மளால முடியல, உடனே அதை டார்கெட் போட்டுங்கிறோம். அப்படி இருக்கிறதே மேல புத்து வைக்கிற அளவுக்கு இருப்பாளான்னு அந்த சரீரம்ங்கிற ஒரு பிரஜை இல்லாத கான்சன்ட்ரேஷன் முழுக்கலும் வேற எதுலையோ ஒண்ணுல போயிடுத்து. அதை அடையணுங்கிற முயற்சியில போயிட்டு அதனால இப்ப சரீர பிரஜை போயிடுது. அது மாதிரிதானே பார்க்கிறோம். இப்படி நமது சனாதன தர்மத்திற்கு பல சந்தர்ப்பங்கள்ல பல விதத்துல வந்திருக்கு. அப்படி எல்லாம் பார்த்தா இப்போ வந்திருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறப்பல இருக்கு. இதை விட பெருசாலாம் வந்திருக்கு, அமக்களமாலாம் வந்திருக்கு. ஆனா அது அத்தனையும் தாண்டி தான் இது சாவேனா பாருன்னு உட்கார்ந்துருக்கு. எப்படி இருக்குன்னு இத்தனையும் பார்த்துண்டு இதுவும் சாட்சியாவே இருக்கு. அதுதான் சத்தியத்தோட பெருமை. சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு கடைசியில சத்தியமேவ ஜெயத்தை எது சொல்றது? வேதம்னா சொல்றது சத்தியமேவ ஜெயத்தை, ஆய்மையை வெல்லும் அப்படின்னு வேதம்னா சொல்றது, கேரண்டி கொடுக்குறது. அப்படி பெண்களா இருந்து பெண்களால என்ன முடியும் அப்படின்னா ஏதோ அவ வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடந்தா அவ ஏதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, இனிமே இந்த வரலாறுல பாக்குற இந்த பெண்கள்லாம் சாதிச்சதை பார்த்தா இப்ப சாதிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாப்புல இருக்கு. அவா சாதிச்ச சாதிப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தர்மத்திற்கே ஒரு பெரிய தொண்டா இருந்தது. இப்ப நம்ம பண்றதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, நம்ம வீட்டோட போறது அவ்வளவுதான். வேற யாருக்கு என்ன பலன் கிடைக்க போறது? யாருக்கு லாபம்? ஆனா இவாளோட காரியங்கள்லாம் அவளுக்கு சொந்த வாழ்க்கைக்கு லாபம் இல்லை,
உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, ஒரு தர்மத்திற்கு, ஒரு மதத்துக்கு அப்படி ஒரு சர்வீஸா இருந்திருக்கு. அதுதான் ரியல் சர்வீஸ். சர்வீஸ்னா என்ன? அப்படிதான் இந்த மாதர்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது நாம பார்க்கிற தலைப்பு சாட்சி. தெய்வ சம்பந்தமான விஷயம் அப்படின்னு கொடுத்துருக்க. அதுல முதல்ல தெரியவா சொல்றது சாட்சி அப்படிங்கிறத, அதுலயும் தெய்வ சாட்சி அப்படிங்கிறோம். அதாவது சாட்சி சாட்சி அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்றோம்? எவிடன்ஸ் அப்படிங்கிறோம். எப்போ நாம சாட்சிங்கிறோம் அப்படின்னு, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். ஒரு காரியம் நடந்ததுன்னால் அந்த காரியத்தை நடந்துதான் நடக்கலையா, இது எப்படி நடந்தது அப்படின்னு யாரோ ஒருத்தர் பார்க்கிறார். அதைத்தான் சாட்சி சாட்சி அப்படிங்கிறோம். நாம பொதுவா பேச்சு வழக்குல சொல்றோம், சார் கடவுள் சாட்சியா சொல்றேன் சார் அப்படிங்கிறோம். இன்னொன்னு சொல்றோம், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நடந்துக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல இருந்தே தெரியறது, இந்த கடவுள் சாட்சியா சொல்றேன் அப்படின்னாலே இதுக்கு மேல நம்மளை நம்புறதுக்கு ஒருத்தராலே பிராமிஸ் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இதுக்கு மேல கேரண்டி கொடுக்க முடியாது. சரி, நான் பண்ணின காரியத்தை எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு வீட்டுல, ஏதோ ஒரு ரூம்குள்ள நான் எங்கேயோ பண்ணினத அடுத்தவா நம்பணும் அப்படின்னா கடவுள் சாட்சியா சொன்னேன் சார் அப்படின்னா, அப்ப என்ன, நான் அந்த இடத்துல கடவுள் இருந்தாரா? நான் பண்றதே இல்லை, இந்த கோயில்லையான்னு நின்று பண்ணேன்னா அவர் பார்த்துருந்தாரா? எப்படி கடவுள் சாட்சியா சொல்றோம் அப்படின்னு, அங்கதான் நமக்கு நம்மள அறியாத ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு, நம்ம எங்க என்ன மறவா பண்ணினா கூட அது கடவுளுக்கு தெரியுது. கடவுள் பார்த்துன்னு இருக்கார். எப்படி பார்க்க முடியும்? இதுல இருந்து தெரியுது, அவர் அங்கு எங்கு எங்கு எனாதபடி நீக்கமர நிறைஞ்சிருக்கார். ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலயும் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த, வேதாந்த விஷயத்த ரொம்ப சர்வ சகஜமா சாதாரணமா நாம நம்புறோம். இது பாமர ஜனங்களுக்கு முதற்கொண்டு இது இருக்கு. அதுதான் விசேஷம். பெரிய படிச்சவாளுக்கு, வேதாந்த ஸ்காலர்ஸ்க்கு தான் இதுன்னு இல்லை. பாமர ஜனங்கள்லேருந்து என்ன சொல்றா அப்படின்னா, கடவுள் சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, அந்த கடவுள் நாம எங்க என்ன பண்ணினாலும் அதை பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி மனசாட்சி அப்படின்னு சொல்றது, அதுக்கு தெரியாத நம்ம அடுத்த வார்டுக்கு தெரியாத வேணா காரியம் பண்ணலாம். நானா நமக்கே தெரியாத ஒரு காரியம் நம்மளால பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னு, அந்த மனசுக்குள்ள என்னமோ, மனசுன்னு ஒண்ணு எதை மீன் பண்றோம்னு தெரியாது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. ஆனா அது சாட்சின்னு இழுக்கிறோம். அதுக்கு சாட்சி. அப்போ எங்கேயும் நடந்திருக்கிற கடவுள் சாட்சியாவும் சொல்றோம், மனசாட்சியாவும் சொல்றோம் அப்படின்னா, அப்போ அங்க எங்கேயோ நிரம்பி இருக்கிறது எல்லா இடத்துலையும் நிரம்பிக்கிறதுனா நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு. அதாவது பெரிய ஒரு வேதாந்த தத்துவத்தை, அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு எளிமையா நம்ம பிராக்டிகலா ஒரு நடைமுறையிலேயே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்ப எங்கேயும் நிரம்பி இருக்கிறது தான் எனக்குள்ளேயும் நிரம்பி இருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்புறதுனாலதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்போ சர்வ வியாபகமா அந்தர்யாமியா எல்லாத்துக்குள்ளேயும் அதுவே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் நமக்கு தீர்மானமா இருக்கு. அப்படி அந்த கடவுள் சாட்சியா அப்படின்னு சொல்றோம். அந்த கடவுளை யாருங்கிறோம்? பரமாத்மா பரமாத்மாங்கிறோம். இப்ப எனக்கு மனசாட்சி நான் சொன்னேன்னா இண்டிவிஜுவல் என்ன சொல்றோங்கிறோம்? ஜீவாத்மா அப்படிங்கிறோம். அப்ப ரெண்டுத்திலையும் காமனா இருக்கிறது ஆத்மாங்கிற ஒண்ணு. அது பரம ஆத்மா, இது ஜீவ ஆத்மா. அப்போ அந்த பரமாத்மாவே தான் இந்த ஜீவாத்மாங்கிற ரூபத்திலையும் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்போ ஆத்மா ஆத்மான்னு சொன்னோம் அப்படின்னா, வேதாந்த ரீதியா பார்த்தாக்க, வேதாந்த சாஸ்திரம்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிற, அந்த ஆத்மா
அது ஏதாவது வேலை செய்யறதோ அப்படின்னு ஏதாவது நமக்கு இருக்கோ? எந்த ஆத்மாவானு வேலை செஞ்சது அப்படின்னு ஆத்மானு யாரும் மாமா பேர் வச்சிருந்தாருன்னா அவர் காரியம் பண்ணாங்கன்னா சொல்லாமே வழிய ஆத்மா தான் வேலை செய்யறது அப்படின்னா இல்ல. வேதாந்த ரீதியா பார்த்தா ஆத்மானு வந்துருச்சுன்னா அந்த ஆத்மாக்கு காரியமே கிடையாது, அது ஒண்ணும் செய்யாது. ஆனால் அது ஒண்ணும் செய்யலைனாலும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் செய்யறத பார்த்துட்டு மட்டும் இருக்கும், பார்த்துட்டு இருக்கும், சாட்சி மாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி பார்த்தாக்க ஆத்மா உன்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அது வேதாந்தத்திலயோ அதுக்கு ஒரு காரியமும் கிடையாது அப்படின்னா பார்க்கறதும் ஒரு காரியம் தானே. இப்ப இந்த சாட்சிக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இந்த சாட்சிங்கிறது ரெண்டு ஒரு கண்டிஷன், இது இருந்தாதான் அந்த சாட்சின்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு, இந்த சாட்சிங்கிறது ஒரு காரியம் நடந்துன்னா டைரக்டா அந்த காரியத்துல இது இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வேலை செய்யாது, அது டைரக்டா அதுல வேலை செய்யாது. அப்ப வேலை செய்யாதோட இல்லை, அது என்ன பண்ணும், பார்ட்டிசிபேட் பண்ணிக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது வெறும் ஸ்பெக்டேட்டர், பார்வையாளர், அவ்வளவுதான். இது ரெண்டு இருந்தாதான் சாட்சின்னு சொல்லலாம். இப்ப அதுவே அந்த காரியத்துல பார்ட்டிசிபேட் பண்ணின்னு கொடுத்தனா அப்ப சாட்சி இல்லை, அது என்ன ஆயிடுன்னு, அது பார்ட்டி ஆயிடும், அது வேலை செய்யக்கூடாது. கோர்ட்ல போய் நீ கொலை நடந்தது பார்த்தையா அப்படின்னு சாட்சியை விசாரிச்சார் அப்படின்னா எப்போ நீ பார்த்தையான்னு தான் கேட்பாளே வழிய நீ பண்ணினியான்னு கேட்க மாட்டா. எப்போன்னு அக்யூஸ்டு தான் அதை கேட்கலாம், பண்ணினவனை தான் கேட்கலாம். இப்ப சாட்சிங்கிறதே நமக்கு எப்படி தேவையா இருக்குன்னு, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, யாரோ ஒண்ணு பண்ணியிருக்கா, அவன் பண்ணினானா இல்லையா, அது நடந்துதா நடக்கலையா அப்படின்னா எப்போன்னு தேர்ட் பர்சன்ட் தான் கேட்க முடியும். இந்த விஷயத்துல சம்பந்தமே படாத தனியா இருக்கன், ஆனால் அவன் கண்ண பட்டுறுத்து பார்த்தான்னா தான் அவனை தான் சாட்சின்னு சொல்லலாம். சோ அவனே ஈடுபட்டுட்டான்னா அவன் சாட்சியாக முடியாது. அதை போலதான் நீங்க ஆத்மாவை ஏன் சாட்சின்னு சொல்றா, கடவுளை சாட்சின்னு சொல்றான்னு, உலகத்துல எத்தனையோ காரியம் நடக்கிறது, நல்ல காரியங்களும் 100 நடக்கிறது, கோவில் கட்டுறா, கும்பாபிஷேகம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, அது வேண்டான்னு தடுக்கிறதுக்கு இனிமே அதுவும் நடக்கிறது, நல்ல காரியமும் நடக்கிறது, கெட்ட காரியமும் நடக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் இயக்கிறது அந்த கடவுள் தான் அப்படின்னா, அப்ப இவர் கட்டுறதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பிரயத்தனப்படுறோம் இவரே தான், அதை நிறுத்துறதுக்கு இடைஞ்சல் பண்றதும் இவரே தான் அப்படின்னு ஆயிடும். அப்ப இவரை எப்படி சாட்சின்னு சொல்ல முடியும், இவரே தான் அங்க ஆளு செய்யறவரே அப்படின்னு. அதுக்கு பின்னால வேதாந்தத்துல ரீசன் சொல்றது, அப்படி எங்க என்ன நடந்தாலும் இவர் இன்வால்வ் பண்ணிக்காத, ஆனா பார்த்துன்னு இருக்க, ஆனால் அந்த பார்த்துன்னு இருக்கிற அந்த பரமாத்மான்னு அவரோட சாநித்தியத்துல அவருக்கு முன்னால நடக்கிறது. இப்ப இனிமே உலகத்துல எத்தனையோ காரியம் நடக்கிறது, அதுல ஒரு சாட்சி இல்லாத எத்தனையோ காரியம் நடக்கிறது இல்லையோ, எல்லா காரியத்தையும் எல்லாரும் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காளான்னு இல்ல. ஏதோ நடக்கிற காரியத்துல 2 எங்கள்ல படுறது, 2 அவர்கள்ல படுறது, 2 இன்னொருத்தர்கள்ல படுறது, அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர்கள்லயும் படாதே எத்தனையோ காரியமா நடக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு யாரும் சாட்சி அப்படின்னு, அது எப்போ நடக்கு, எங்க நடக்கிறதுன்னு, அது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது தான் அந்த பரமாத்மாங்கிற அந்த ஆத்மஸ்வரூபம். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறதுனால அதுக்கு தெரியாத எதுவும் ஒன்றும் நடக்கல, அது கள்ளப்படாத எதுவும் நடக்கல. இதை வச்சுட்டு தான் அந்த கடவுளை சாட்சி, ஆத்மாவை சாட்சின்னு சொல்லமே வழிய, இப்ப சாதாரண மனுஷ சாட்சிக்கும் இந்த தெய்வத்தை சாட்சின்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய ஆத்மாவை சாட்சின்னு வேதாந்தத்துல சொல்றதுக்கும் வித்தியாசம் இதான். இதை முதல்ல கிளியர் பண்றா தெரியவா. பண்ணிட்டு அப்ப என்ன பண்றா அப்படின்னு, அந்த சாட்சி அப்படிங்கிறதுல விவகார தசையில
சாட்சி சாட்சி அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, அதை யாரோ ஒருத்தர் பார்த்து அவர்கிட்ட போய் நாம இது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு அவர் சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. இது மனுஷாளுக்கு தெரியாத ஏதானும் நடந்தாலும் இல்ல மனுஷனே ஒரு காரியம் பண்ணினா கூட பர்பஸா வேணும்னே அப்ப என்ன பண்றான்னு ஏதோ ஒரு சாட்சி வச்சுக்கணும்னு வச்சுக்கிறோம். அதாவது காரியம் பாட்டுக்கு நடக்கிறது, அதனால உடனே யாரோ பார்த்தார் சாட்சிங்கிறத விட அப்படியும் இருக்கு, சில காரியங்களுக்கு நம்ம பண்றதையே சாட்சி வச்சுக்கிறோம். ஏதோ வீடு வாங்குறோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னா உடனே விட்னஸ் 2 பேர் மெனக்கிட்டு அவளையும் கார்ல வச்சு அழிச்சுட்டு போறோம். ஏங்க, வாங்கினவன் நான் தான், கொடுத்தவர் அவர் தான், இதோ முழுக்க பணத்தை கொடுத்துட்டேன், வாங்கியாச்சு அப்படின்னு விட்னஸ் அவர் ஆமாம்மா நான் பார்த்துருந்தேன் சார், அது எப்படின்னு ஏதோ கையெழுத்து போட்டிருக்கேன், என் பேன் கார்டை கொடுத்துருக்கேன், ஆதாரை கொடுத்துருக்கேன், ஸோ அப்படி இப்போ சாட்சி தானே வச்சுக்கிறோம். அதை போல நமது சனாதன மதத்துல இந்த சாட்சிங்கிற ஒண்ண ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா சொல்லி, இது எல்லா சாட்சியிலையும் ரொம்ப ஒசந்ததா எந்த சாட்சி சொல்றதுன்னு, இப்படி மனுஷாலெல்லாம் சாட்சி வச்சிருந்தா நம்மளால காரியம் பண்ண முடியும், மனுஷர்களால பண்றது. ஆனா அந்த மனுஷர்களும் என்ன பண்றோம்னு சில சில முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் இந்த மனுஷா இருந்தா கூட இதுக்கும் மேல தெய்வத்தை சாட்சியா கூப்பிட்டுக்கிறோம். தெய்வ சாட்சியா, கடவுள் சாட்சியா இந்த காரியத்தை பண்றோம். அதுல முக்கியமானது என்ன பண்றோம் அப்படின்னு விவாகம் அப்படிங்கிற ஒண்ணு, கல்யாணம் அப்படிங்கிற ஒண்ணு. இந்த கல்யாணத்தை எப்படி சாட்சி வச்சுக்கிறோம், தெய்வ சாட்சியாலாம் பண்றோம். அந்த தெய்வ சாட்சி, இந்த தெய்வம்ங்கிறத நம்பாத நாஸ்திகர்களா இருந்தா கூட வேற தினசில ஒரு சாட்சியை வச்சுக்கிறான். அந்த விவாகமா இருக்கட்டும், இதை போல முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் நாம தெய்வ சாட்சியா வச்சுட்டு காரியம் பண்றது அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த தெய்வமே சாட்சியா இருந்திருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இனிமே நம்ம ஒன்றும் வேற ஒன்றும் பெருசா யாரையும் தேடணுங்கிறது இல்லை. அதுக்கு மேல இது நடக்கல அப்படின்லாம் ஒண்ணு தப்புக்கு போறதுக்கு வழி இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை தெய்வ சாட்சி அப்படின்னு சொல்றோம். அந்த தெய்வ சாட்சி எப்படி இருக்குன்னு மனுஷ சாட்சி மாதிரி கண்ணு எதிர்க்க ஸ்தூலமா இருக்கா? இல்ல. அப்ப கல்யாணத்துல என்ன பண்றோம் அப்படின்னு, யாராலும் ஏதோ கல்யாணத்துல நம்ம கல்யாண மேடையில போய் ஏதோ ஆத்துல இருந்து சாமி படத்தை கொண்டு போறோம், ஏதோ பண்றோம்னா கூட ஒன்றும் நாம ஒன்றும் அங்க பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. யாராலும் கொடுக்குறாளா தெரியல. அவர் பாட்டுக்கு பாவம் எல்லாரும் பின்னாலேயே அந்த படத்தை வச்சிருக்கா, முகூர்த்தானோன்னு கவர் கொடுக்க வரவெல்லாம் அதையும் காலையில இடையிட்டே போறாப்புலதான் இருக்கு. ஆனாலும் கொண்டு வச்சுக்கிறோம். ஏன்னு நீ என்ன பண்ணினாலும் அவர் ஒன்றும் கோச்சுக்க மாட்டேன், சாட்சியா இருப்பார் அப்படின்னு. ஆனால் நமது வைதிக மதத்துல எதை சாட்சியா சொல்லியிருக்குன்னு, இப்படி பின்னால சாட்சி இருந்தான்னா எப்படி தெரியும் அவருக்கு? நான் முன்பக்கமா என்ன பண்ணேன்னு அவருக்கு தெரியுமா? அதனால என்ன பண்ணிவிட்டு, இந்த தெய்வத்திலேயே பிரத்யட்சமா நம்ம கண்ணுக்கு தெரிகிற தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமானதை எதை சொல்லியிருக்குன்னு, அக்னி, நெருப்பு. தேவதை தானே. அதனால என்ன பண்ணிட்டான்னு அந்த அக்னிக்குள்ளதான் எந்த தேவதையை வேணா இருக்கலாம், ஆவாகனம் பண்ணலாம். எல்லா தேவதையிலையும் அதுக்குள்ள சாநித்தியத்தோட இருக்க முடியும். அதனால என்ன பண்ணிட்டுன்னு, கல்யாணம்னா முன்னால நெருப்பு மூட்டு, அதை பத்த விடு. இவன் என்ன பண்றான், தாலி கட்டுறதுக்கு முன்னால புடவை கட்டின்னு வரத்துக்குள்ள இவன் நெருப்பை மூட்டி அக்னியை மூட்டி ரெடி பண்ணிடான். இதோ வரப்போற ஒட்டி அவளுக்கு தாலி கட்ட போறேன், என் ஒய்ஃபா நாங்க சக்கியம் பண்ணிக்க போறோம், அதனால நீ தான் எவிடன்ஸ் அப்படின்னு அக்னி சாட்சியா பண்றோம். அந்த அக்னி சாட்சியா பண்றதே என்ன பண்றான், அதுக்கப்புறம் இவன் பாணி கிரகணம் அப்படின்னு அவ கையை பிடிச்சுக்கிறது. நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான், சக்கியம் தான். ஒரு ஆணும் பெண்ணும் வைதீகமா நட்பு வச்சுக்கிறான்.
எந்த இடத்துலையும் நமது விவாகத்துல நான் ஆம்பளையா, நான் தான் வசதி, நீ என்ன பொண்டாட்டின்னா கீழே மட்டம் அப்படின்லாம் அது மாதிரி அந்த அது மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது அங்க. ஈக்குவல், 2 பேரும் சம உரிமையோட ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருக்கு. நட்பை தான் இந்த பாணிகிரகணம் அப்படிங்கிறது அதுக்கு சொல்றது. அந்த அக்னி சாட்சியா இவன் பாணிகிரகணம் பண்ணி நட்பு வச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு யாரும் எவிடன்ஸ் இருக்கு? அக்னி தேவன். அக்னி சாட்சியா இவன் அந்த பெண்ணை மந்திரம் சொல்லி கையை பிடிச்சு என்ன பண்றான், நட்புக்கு அடையாளமா சொல்லியிருக்கு. அக்னி சாட்சியா ஒருத்தர் அந்த மந்திரத்தை சொல்லி கையை பிடிச்சிண்டு அவன் கையை பிடிச்சிண்டு 7 அடி நடந்துட்டோம் அப்படின்னால் நட்பு அபிஷியலா டிக்ளேர்டு, அப்ரூவ்டு, ரெஜிஸ்டர்டு. அதுக்கப்புறம் என்ன வேடிக்கைன்னு, அப்போ 7 இந்த நட்பு வேண்டாம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு நெருப்பம் கொட்டி, அப்போ இங்கேருந்து கிழக்கேந்து மேற்க போனீங்கன்னா இப்போ மேற்கேந்து கிழக்க ரிவர்ஸ்ல 7 அடி வச்சுட்டேன்னா அது கேன்சல் ஆயிடுமான்னா ஆகவே ஆகாது. எடுத்துட்ட ப்ராமிஸ், அதுதான் நம்ம சனாதன தர்மத்துல ஒரு ஒரு பிரதிஜ்ஞம் பண்ணி ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஒரு கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் ரிவோக் பண்றதுங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் முன்னையோ பின்னையோ அது ஆயுசு முழுக்கல அதை ஆனர் பண்ணி தான் ஆகணும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு இதோட அந்த ஒரு உயர்ந்த இந்த கான்செப்ட் புரியாததுனாலதான், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லாததுனால, அவளுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலதான் உடனேயே கோர்ட்டை பார்க்க ஓடுறேன்னு ஓடுறான். கோர்ட்ல எழுதி கொடுத்ததுனாலெல்லாம் ஆயிடாது. என்னன்னு அக்னி தேவன் வந்து இல்ல இல்ல நீங்க 2 பேரும் இனிமே செப்பரேட்னு சொன்னாதான் உண்டு. ஒரு நாளும் அவர் சொல்ல போறது இல்லை, சொல்லவும் மாட்டார். அதுதான் அங்க முக்கியம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு, இப்படி ஒரு தேவதையை கூப்பிட்டு அக்னி சாட்சியா வேதோக்தமா மந்திரோக்தமா பண்ணின ஒரு நட்பை நாம ஒரு சாதாரண யாரோ மனுஷன் போட்ட சட்டத்தினால அது போயிடுதுன்னு நினைச்சோம் அப்படின்னா இதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னா எது? இந்த மந்திரத்தை சொல்லி நட்பை நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை இல்லை. இது போயிடுத்து, இனிமே மனுஷன் போட்ட சட்டத்தினால போயிடுத்துன்னு நினைக்கிறது தான் மூட நம்பிக்கை. அப்ப என்ன ஆயிடும்னா, அப்படி அந்த ஒரு நடந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு வைதிக கர்மாவையே நாம கொச்சப்படுத்துறோம், இன்சல்ட் பண்றோம். அதோட வேல்யூ அது கிடக்க சும்மா அன்னைக்கு ஏதோ நட்பை கத்த விட்டது போச்சு அப்படிங்கிறப்ப அதை ஒரு அவமானப்படுத்துறாங்க. அப்ப சாட்சிக்கு நட்புக்கு அந்த நட்பிலேயே உயர்ந்ததான தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவாகத்துல மந்திரோக்தமா அந்த அக்னியை முதல்ல சாட்சிக்கு கூப்பிட்டு அக்னி சாட்சியா இவன் பாணிகிரகணம் பண்ணி அந்த கையை பிடிச்சிட்டு 7 அடி சப்தவதி அப்படிங்கிறோம். அந்த சப்தவதம் 7 அடி எடுத்து வச்சுட்டாக்க இவளுக்கு அவ்வளவுதான் நட்பு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும். நட்பு அப்படின்னாலே ஃபெய்த் அப்படின்னாலே நம்பிக்கை தானே. அதுக்கப்புறம் டவுட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ற அந்த விஷயத்தை இது மாதிரி பல விஷயங்களுக்கு நமக்கு அந்த தெய்வ சாட்சி அப்படின்னு அந்த தெய்வ சாட்சியா நம்ம காரிய மன்றங்களா இருக்கு. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ற நட்புக்கு நம்ம பண்ற காரியங்களுக்கு தெய்வத்தை சாட்சிக்கு கூப்பிட்டு வச்சுன்னு பண்றோம் அப்படின்னா, இப்ப தெய்வமே சாட்சியை வச்சுன்னு பண்ணினதெல்லாம் சொல்ல போறாங்க. நாம தெய்வ சாட்சியா எல்லா காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த தெய்வமே சாட்சியை வச்சுன்னு ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு என்னன்னு, அதுல முக்கியமான விஷயம்தான் ராமாயணத்துல வர விஷயம். ராமரும் சுக்ரீவனும் சக்கியம் பண்ணிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
சீதையை இவ காட்டில் வந்து இருந்தா, காட்டில் வரத்தையும் ராவணன் வந்து சீதையை அபகரணம் பண்ணிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயாச்சு. இவா 2 பேரும் தேடின்னு வர ராமரும் லக்ஷ்மணனும். அப்படி வரத்தையே தான் கிஷ்கிந்தேங்கிற இடத்துக்கு வர. இன்றைக்கு கர்நாடகத்தில் ஹம்பி ஹம்பி அப்படிங்கிறோம். அதெல்லாம் தான் கிஷ்கிந்தன். வாலி சுக்ரீவனோட ராஜதானியா இருந்தது ஹம்பி. அதாவது பால்லாம் வந்து ஹாவா ஆயிடும் கன்னடத்துல. பாலுன்னா ஹாலுங்கிறப்பல, பவளன்னா ஹவளா. அது போல பம்பாங்கிறது தான் ஹம்பா, ஹம்பி. பம்பா பம்பா அப்படின்னு ராமாயணத்திலையும் கேட்டிருப்போம். பம்பா தீரத்துல தான் ஆஞ்சநேயர் ராமரை முதல்ல மீட் பண்ணினது. பம்பா அப்படிங்கிறது ஒரு, இப்ப நமக்கு பம்பை அப்படின்னாலே சபரிமலைக்கு போற இடத்துல ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடுது, பம்பா நதி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்லை, ராமாயணத்துல வர பம்பை அது இல்லை. ராமாயணத்துல வர்றது இந்த கிஷ்கிந்தேங்கிற இடத்துல, அந்த தேசத்துல ஹம்பியில பம்பா சரஸ் அப்படின்னு ஒரு குளம். அது இந்த ஹம்பியில சுவாமி பேர் விருபாட்சீஸ்வரர் அப்படின்னு பேர். அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேர் என்னன்னு பம்பாதேவின்னு பேரு. அம்பாள் பேர் பம்பாதேவி. அவ என்ன பண்ணாலாம் அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்றது. அம்பாள் என்ன பண்ணா, தன்னோட ஆத்துக்காரோட பெருமையை கேட்டா, விருபாட்சீஸ்வரோட பெருமையை கேட்டா. கேட்டோன்னு என்ன பண்ணா, ஐயோ இப்பேற்பட்ட ஆத்துக்காரர் நம்ம ஆத்துக்காரர் அப்படின்னா நினைச்சா சரன்னு உருகி தண்ணியா போயிட்டா. நம்ம சொல்ல முடியும், அப்படியே உருக்கிறார் சார், அதை நினைச்சாலே மனசு கரைஞ்சு ஓடிடுறது உருகிறது அப்படின்னு நம்ம சும்மா டயலாக் தான் சொல்லுவோம். அப்படின்லாம் ஓடவும் ஓடாது, உருகவும் உருகாது. ஆனா இவளுக்கு என்ன ஆயிடுத்துன்னு நிஜமாவே உருகி போயிடுது. திடீர்னு பார்த்தா மாமியை காணும், என்னென்ன குடமா நிற்கிறது. அப்படி அம்பாளே அப்படி தன்னோட புருஷனோட பெருமையை நினைச்சு அப்படி உருகி குடமா ஆனதுதான் அந்த பம்பாதேவி தானே. இப்படி தண்ணியா போனதுனால அந்த சரஸ்க்கு பேரு பம்பா சரஸ்ன்னு பேரு. அந்த கரையில தான் வந்து ராமர் ஆஞ்சநேயர் மீட் பண்றாரு. மீட் பண்ணின இது அப்போ ஆஞ்சநேயருக்கு ஒண்ணு தோணித்து. என்ன பண்ணாங்க, ராமர் நம்மளோட பாஸ்தான சுக்ரீவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா தேவையில்லை. எதுக்குன்னு மியூச்சுவல் பெனிஃபிட், 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு லாபம் இருக்கும். ஏன்னு இந்த கூட்டணியை எப்போ வச்சுப்பா அப்படின்னா, அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி கஷ்டப்படுறவாளா இருக்கணும். அப்பதான் கூட்டணி வலுக்கும். ஏன்னு ஆஞ்சநேயர் பார்த்தார், 2 வரிசையா கேஸ் போட்டு பார்த்தார். ராமர் டேப்லர் காலம் பார்த்தார், இந்த பக்கம் சுக்ரீவன், இந்த பக்கம் ராமர். என்னென்ன போட்டு பார்த்தார். முதல் பாயிண்ட், இவர் என்ன பண்ணார், இவரும் ராஜ்யத்தை தொலைச்சிட்டு நிற்கிறார், இவரும் ராஜ்யத்தை தொலைச்சிட்டு நிற்கிறார். 2 பேருக்கும் ராஜாவா இருந்தாலும் ராஜ்யம் இல்லை. இவருக்கும் கோசல தேசம் இல்லாத காட்டுக்கு வந்துட்டார். நம்ம ஆளுக்கும் என்ன எடுத்துனர், இவனோட ராஜ்யத்தை அண்ணா வாலி பிடுங்கிட்டு இவரை அண்ணாவுக்கு பயந்துட்டு ரிஷ்யமுகம் அப்படிங்கிற குகைக்குள்ள வந்து நிற்கிற. ரிஷ்யமுக பருவத்துக்குள்ள ஒரு குகைக்குள்ள இருக்கான் சுக்ரீவன். ஸோ அதனால பாயிண்ட் நம்பர் 1, 2 பேரும் என்ன பண்ண பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல முதல்ல 2 பேருக்கும் ராஜ்யம் இல்லை. சரி, அடுத்தது என்னன்னா, இவர் இப்போ பொண்டாட்டியை தொலைச்சுட்டு தேடின்னு வந்துட்டு இருக்க. ஸோ இவரும் பொண்டாட்டியை காணாடிச்சுட்டு, நம்ம ஆளும் பொண்டாட்டியை காண அடிக்கல, ஆனால் இவன்கிட்ட இல்லை. ஏன்னா அங்க அண்ணா அவளையும் தூக்கிட்டு போயிட்டான், ராஜ்யம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ரோமையோட அங்க போயிடுது. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட லிஸ்ட் இதை விட என்ன பண்ணும், இதுக்கு முதல்ல ராஜ்யம் போச்சு பொண்டாட்டி போச்சுன்னாலே இது ஸ்ட்ராங்கான கூட்டணி. 2 பேருக்கும் பவர் போயிடுத்து, 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ
2 பேரும் சேர்ந்துன்னு பவர்ல இருக்கணும்னு ஒழிச்சு கட்டணும். அதுக்காக பெரிய ஒரு மாநாடு கூட்டணி. வேடிக்கையா இருக்கு. என்னமோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறாப்புல இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் போல இருக்கு. பார்த்த இப்படி இருக்கு. அதனால என்ன பண்ணான்னு இவ 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா, இப்போ அவர் என்ன பண்ணாங்க, பலசாலியா இருக்கான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, சுக்ரீவன்ட்ட இல்லாத ஒரு இன்னொரு விஷயம் ராமர் அடிஷனலா இருக்கிறது, பலசாலியா இருக்கான், வீர ராகவனா இருக்கான். அதனால இவ 2 பேருக்கும் சக்கியம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, மியூச்சுவலா முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். என்னோட பாசுக்கு சுக்ரீவனுக்கு அவ அண்ணாட்டேந்து எப்படியான ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து, அண்ணாவை வேற வழி கிடையாது, சண்டை கிட்ட போட்டு ஏதாவது பண்ணி அவனை வதம் பண்ணணும்னாலும் பண்ணணும். அது இனிமே ஒருத்தராலையும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் ஆயிருக்கு. ஸோ அதனால உனக்கான ஒரு சான்ஸ் இருக்கலாம், பண்ணலாம். பண்ணி கொடுத்துட்டாக்க இப்போ விபீஷ்ணனுக்கு இந்த சுக்ரீவனுக்கு ராமர் அவ அண்ணாட்டேந்து ஆபத்துலேருந்து காப்பாத்தி மீட்டு கொடுத்து ராஜ்யத்தையும் கொடுத்து மனைவியோட அவருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னா நம்ம அடுத்து லாபம். இந்த நம்ம நாட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, அவர் மூலியமா அப்படி ஒரு நல்ல பெரிய மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா, ஏதாவது முதல்ல வாங்கிக்கிறது தானே பார்ப்போம். அப்புறம் வாங்கின்றதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத ஒரு நட்புன்னா கொடுக்கல் வாங்கல் தான் இருக்கணும். அதனால அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு என்னன்னு அப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம். அவருக்கானும் 14 வருஷம் கழிச்சு நாட்டில் வந்துருங்கிறதுக்கு ஓரளவுக்கான ஒரு கேரண்டி இருக்கு. நம்ம ஆளுக்கு அது கிடையவே கிடையாது. வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு போனா போறது, திருப்பி பதில் மரியாதைக்கு சீதையை கண்டுபிடிச்சு அவரை ராவணனுக்கு வதம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்கு இவர்கிட்ட இருக்கிற சேனையெல்லாம் வச்சிருந்து நம்ம திருப்பி ஹெல்ப் பண்ணி அவருக்கும் திருப்பி ராஜ்யத்தை மனைவியை மீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தோணித்தான். அதனால என்ன பண்ணார், இவ 2 பேரையும் நட்பு கொள்ள வைக்கணும் அப்படின்னு பார்த்த. அந்த நட்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்த்த. அது சாஸ்திரோக்தமா இருக்கணும். ஏன்னு நாளைக்கு ஏதோ இவ காரியம் ஆகணுங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்துன்னு கூட்டணி அமைச்சுட்டோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே வேற தினசா போயிடுத்துனா என்ன நம்ப முடியாது. எல்லாத்தையும் இது எல்லாமே சுயநலத்துல தான் சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஷேர் வரல என்னக்கா அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு மாரல் பைண்டிங் இருக்கணும், ஒரு தார்மீகமான ஒரு உருவா இருக்கணுங்கிறதுக்காக இவருக்கு தெரியும் இவர் தான் நவவியாக்கரண பண்டிதராச்சு. வேடிக்கை என்னன்னு, ஆஞ்சநேயர்னா ஏதோ பார்க்கறதுக்கு தான் வானரம் மாதிரி இருக்கிய வெளிய அவரை போல இனிமே கெட்டிக்காரர் கிடையாது, அவரை போல விஷயம் தெரிஞ்சவா கிடையாது. ராமர் பார்த்த மாத்திரத்துல லக்ஷ்மணன் சொல்றாரு, சாதாரணப்பட்டவனா தெரியல, இது ஏதோ சாதாரண குரங்குன்னு உருவத்தை பார்த்துட்டு எடை போட்ட முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, விஷயம் தெரிஞ்சவனா இருக்கான். அதனாலதானே சுக்ரீவன் இவரை அனுப்பிச்சா. ஏன்னா வந்திருக்கிறதோ 10,000 பேர் வீராறு பேரா 2 பேர் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, ஏன்னா அண்ணா அனுப்பிச்சு வந்திருக்காளா, அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம். வாலிதான் இப்படி வேற ஏதான ஆளை அனுப்பிச்சிருக்கானா, நம்மள இன்னும் இருக்கிறதுல இந்த குகைக்குள்ளேயும் இருக்க விடாத ஏதான வரம் பண்றதுக்குன்னு அவனுக்கு அப்படி சந்தேகம். அதனால இவரை உளவறியறதுக்கு ஸ்பையான பெருவாட ரொம்ப கெட்டிக்காரடா இருக்கணும். இல்லைன்னா பார்லிமெண்ட் வாசலே பிராணம் விட்டுரும். இருக்கிறதுலே சாமர்த்தியம் யாருக்கு இருக்கணும், ஸ்பை வேலை பார்க்கிறவனுக்கு தான். அடுத்த வேலை எப்படி போய் இடம் போடணும்னு தெரிஞ்சுன்னு தானே பண்ணும். அவளுக்கு சந்தேகமும் வரக்கூடாது, அவ கோஆபரேட்டும் பண்ணணும். இத்தனை விஷயம் இருக்கு, விஷயத்தை கறக்கணும்னா. பார்த்த ராமரை பத்தி பார்த்த மாத்திரத்துல தெரிஞ்சுட்டு இவன் எப்போ அப்பா சொன்னாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் உதறிட்டு இப்படி காட்டுக்கு வந்திருக்கானோ, இவன் சாஸ்திரத்துல அப்பா வார்த்தையா இருக்கட்டும் அம்மா வார்த்தையா இருக்கட்டும் ஒரு தர்ம வழியில இவன் எவ்வளவு நம்பிக்கையோட உறுதியோட இருக்கான்.
அதனால இவனை அந்த வழியில தான் சக்கியம் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணா அப்படின்னா, இந்த நம்ம கல்யாணத்துல பண்றாப்புல பண்ண பார்த்த பலசாலியா பஜரங்க பலியா பக்கத்துல இருந்த மரத்தை களையெல்லாம் ஒடிச்சார். அதுலயும் ஒன்னோட ஒன்றும் சிக்கினா அந்த சிக்கிமுக்கி கல் அப்படிம்பா அது மாதிரி உடசரத்தி அரணிக்கட்டையை கடைஞ்சு தானே எடுக்கிறா யஜ்யத்துக்கெல்லாம். அது மாதிரி கடைஞ்ச நெருப்பு வந்தது, நெருப்பு முட்டின வச்ச 2 பேர்ட்டையும் சொன்னேன். 2 பேரும் மந்திரோக்தமா பாணி கிரகணம் பண்ணி சப்தவதியம் பண்ணி நட்பை வச்சுக்கணும். அதுதான் நாம எல்லாரும் நட்பு வச்சுக்கிறதுக்கு தெய்வ சாட்சின்னு தெய்வத்தை அக்னியில ஆவாகனம் பண்ணி வச்சுன்னு பண்றோம்னா, இப்போ தெய்வத்தோட அவதாரமான ராமர் என்ன பண்ணான்னு சுக்ரீவனோட நட்பு வச்சுக்கிறதுக்கு அவர் இப்போ அக்னிய சாட்சியா வச்சுட்டு நட்பு வச்சிருந்தார். சுக்ரீவன் கையை பிடிச்சு சொல்ற இதை என்ன சொன்னான்னு இவன் தான் கேட்டான். முதல்ல கையை பிடிக்கணும்னா ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு கேட்டது யாருன்னு சுக்ரீவன். தெளிவா அதுக்கு சொல்றான். நம்ம தர்மத்துல நம்மளோட சனாதன தர்மத்துல ஒரு வைதிகத்துல ஹேண்ட் ஷேக்குங்கிறது கிடையாது. நமக்கு ஒருத்தட்ட ரொம்ப பிரியம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு, அவளை வயசுல சின்னவாடா இருந்தா அவளை உச்சி முகர்றதுன்னு அவளுக்கு தலையில முத்தம் கொடுக்கறது, அதோட கன்னத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை, உச்சி முகர்றதுன்னு உச்சியை முத்தம் கொடுக்கறது. ரொம்ப அதீதமான நட்பு இருந்ததுன்னா போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. கையை கொடுக்கறதுங்கிறது யாருட்டன்னு லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான். கல்யாணத்துல மட்டும்தான் பாணி கிரகணம் அப்படின்னு கையை கொடுக்கறது, ஒருத்தரோட கையை ஒருத்தர் கையை பிடிக்கிறதுங்கிறது. மற்றபடி கையை பிடிக்கிறதுங்கிறது அடுத்த கையை பிடிக்கிறதுங்கிறது நமக்கு சம்பிரதாயத்துல கிடையாது. ஆனால் இவன் கேட்டானா எனக்கு கையை பிடிச்சி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதுக்காக தான் இவர் பாணி கிரகணத்தை இதை கொண்டு வந்தார் ஆஞ்சநேயர். ஏன்னா அவர் அப்படி பண்ண மாட்டார்னு தெரியும். ராமர் உடனே கேட்டார், நம்மளா இருந்தா தடார் நீட்டுவோம், அவர் நீட்டுவரா யோஜனை பண்ணுவார். அப்படி நமக்கு சம்பிரதாயம் கிடையாது. ஏன்னா சம்பிரதாயத்தை மதிக்கிறவன், சாஸ்திரத்தை மதிக்கிறவன். அதுக்கு விரிவா சொல்றான். இது நமக்கு கிடையாது. ஆனால் சரி நமக்கு தான் கிடையாது. அப்போ ஒரு வானரமா இருந்தா கூட அவளுக்கும் எல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வாழதுன்னு இருந்திருக்கா. அப்ப எப்படி சுக்ரீவன் கேட்டிருப்பான், அவன் மட்டும் கேட்கலாமான்னு. அதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணிதான் சுக்ரீவன் கேட்பான். ஏன்னா இந்த கையை கொடுக்கறது இல்லைங்கிறது மனுஷாளுக்கு இருக்கிறது தானே, அவன் வானரம் தானே, அதனால ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு, அதனால இருக்கலாம். இவன் வானரத்துக்கு மானம் ஹேண்ட் ஷேக் பண்ணான்னா பரவாயில்ல, வானரமும் மனுஷன் இப்ப பண்றது கேட்கிறான். இப்ப ராமர் ஒத்துண்டாரான்னு அவர் பார்த்தாராம். அவரோட குணம் என்னன்னு, ஒருத்தரோட சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சுன்னுட்டுன்னு பார்த்து மாத்திரத்து புரிஞ்சுட்டாருன்னா அதை ஹானர் பண்ணும். அது அப்போ போய் உடனே இல்லை தகராறுலாம் பண்ணிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக இவர் சம்மதிச்சார். அப்போ சார் இந்த வெள்ளக்கார ஆளுக்கு தான் இந்த ஹேண்ட் ஷேக்குங்கிறது வந்தது. அப்புறம் வார்த்தையில போட்டுட்டு சொல்லிட்டான், நான் சொல்லல, உபன்யாசம் பண்றவாள்லாம் சொல்றத உங்களுக்கு சொல்றேங்கிற. என்னன்னு இந்த உபன்யாசம் பண்றவாள்லாம் சொல்லுவா, பரியாசம் பண்ணுவா, இந்த ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது, நம்ம கலாச்சாரத்துல கிடையாது. ஆனால் வெள்ளக்காரன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கு, வெள்ளக்காரெல்லாம் கொடுத்துக்கிறா. ஏன்னு அதுல வேற ஒன்றும் இல்லையா. இங்க ராமாயணத்துல ராமர் நான் கையை கொடுக்குறேன்னு சொல்ல, வானரமா இருந்து சுக்ரீவன் தான் கேட்டா ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு. இதுல இருந்தே தெரியுது வானர ஜாதியில தான் ஹேண்ட் ஷேக் பண்ற ட்ரெடிஷன் இருக்கு, கல்ச்சர் இருக்கு போல இருக்கு. அவளோட எவல்யூஷன் தியரியும் அப்படியே தான் இருக்குங்கிறா. குரங்குலேருந்து தானே மனுஷன் பொறுத்தவரை டார்வின் தியரி சொல்றா. அதனால அவட்ட அதே சயின்ஸையும் ப்ரூவ் பண்றாப்புல இருக்கு, புராணத்தையும் ப்ரூவ் பண்றாப்புல இருக்கு. அதனால வானர ஜாதிகள்ல தான் கையை கொடுத்துக்கிற வழக்கம் அப்படின்ட்டு இது வெஸ்டர்ன் கல்ச்சரை நல்லாவே கொடுத்தோம். அதுக்கு ஏற்றாப்புல அவளோட தியரியும் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறதையும் ப்ரூவ் பண்றாப்புல இருக்கு. அப்படி சக்கியம் பண்ணிட்டார். இது எதுக்காக சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு
சாட்சி வச்சுண்டு, அதுவும் தெய்வ சாட்சியா நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு வேல்யூ, என்ன வேல்யூ அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஏதோ அன்னைக்கு நடந்தது அதோட போச்சு அப்படின்னு இல்லாத, அது ஆயுசு முழுக்கணும் அதை எப்படி பண்ணுங்கிறது தான் பின்னால ராமரோட சரித்திரம் முழுக்கணும் காமிக்கிறது. எப்படி ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்தது. அதுல இன்னொரு விஷயம், இவர் ஆஞ்சநேயர் இத பண்றதே நினைக்கிறதே என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட சுக்ரீவனோட மனைவியான எங்க இருக்காங்கிறது தெரியும். ராமரோட மனைவி எங்க இருக்கான்னு தெரியுமோ? தெரியாது. முதல்ல யாரு தூக்கின்னு போனான்னு தெரியுமோ? அது தெரிஞ்சுடுத்து, க்ளூ கிடைச்சுடுத்து. எப்படின்னு, ஜடாயு சொல்லிடுத்து ராவணன் தான் தூக்கின்னு போனான்னு. இதுல இருந்து தெரிஞ்சுடுத்து ராவணன் தூக்கின்னு போயிருக்கான். ராவணனோட நாடு எது? அவன் இருக்கிறது லங்கை. அதனால அங்கதான் தூக்கின்னு போயிருக்கணும்னு கெஸ் பண்ணலாம். ஆச்சா, தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் என்ன சொன்னார், அவ பிராமிஸ் பண்றது, நீ எங்க அண்ணாவை வதம் பண்ணி எனக்கு என் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து என் மனைவி குழந்தைகளை கொடு, நான் உனக்கு திருப்பி உன்னோட மனைவி எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட வானர படைகளை அனுப்பி சலடை போட்டு சலிச்சு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிருவேன். பெரிய அவசரம். இங்கதான் இடிக்கிறது. எதுக்கு சலடை போட்டு தேடணும்? என்ன இப்போ குழு கிடைச்சு கொடுத்து, சீதை யாரு தூக்கினுமனா அவ எங்க இருப்பான்னு தெரியலன்னா உலகம் முழுக்களும் தேடலாம். இப்பதான் குழுவும் கிடைச்சு கொடுத்து ராவணன் தூக்கின்னு போயிருக்கான், நேர லங்கைக்கு தான் போயிருக்கணும்னு. எப்படின்னு, இவா ஜடாயு பார்த்ததோட இல்ல, விஸ்வமோக பர்வதத்துல இவா 2 பேரும் ஆஞ்சநேயரும் சுக்ரீவனும் உட்கார்ந்து நிற்கிறது, ஆகாசத்துல புஷ்ப விமானத்துல போற தூக்கிண்டு. அப்ப என்ன பண்ணா சீதாதேவின்னு, இவா 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, இவா எங்கேயானு நம்ம ஆத்துக்காரெல்லாம் தேடின்னு வந்தா இவ தானே ஒத்தாசை பண்ணட்டும், என்ன எங்க போயிருக்கோம் நாம தானே தெரியணுமே. இதோ புஷ்ப விமானத்துல யாரோ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை தூக்கின்னு போறான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால என்ன பண்ணானா, தன்னோட புடவை தலைப்பை கிழிச்சு தான் போட்டு நகைய முடிச்சு போட்டு கீழே போட்டார். இன்னைக்கு அந்த ஹம்பியில போனா எந்த இடத்துல அந்த சீத்தை போட்டாலும் அந்த இடத்தெல்லாம் காமிக்கிறார், அந்த இடம்னு சொல்றா. அது விழுந்ததை பார்த்துட்டு தான் இவர் உடனே ஓ என்னமோ ஏதோ வந்திருக்கேன்னு பார்த்து அப்புறம் புரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் பின்னால காமிக்க போறார். அவரும் அங்க போட்டிருக்காங்க. வேடிக்கை என்ன பாருங்களே, அத்திரி ஆசிரமத்துக்கு போயிருக்கார். இந்த பரத்வாஜ ஆசிரமம் போற, அத்திரி ஆசிரமத்துக்குலாம் போறதே. அப்போ ரிஷி பத்னி இவ காட்டுக்கு போறான்னு இவ எல்லாத்தையும் மரவரி எதிர்ச்சுன்னு வந்திருக்கா. அப்படி இருக்கிறது இவ நகையெல்லாம் கொடுத்தாலும் கூட்டாளி பார்த்தா ஏன்னு, அதுதான் ரிஷி பத்னியோட தீர்க்க தரிசனம். ஆக்சுவலி ஒன்றும் இல்லாத வந்திருக்கேன், நாளைக்கு எவிடன்ஸுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கும், இதெல்லாம் போட்டு போனா தானே ஏதானும் 4 நகை இருந்தால் தானே கைட்டி போட முடியும் கீழே. ஸோ அதனால இப்போ அவன் தான் தூக்கின்னு போயிருக்கான், இவாளுக்கு தெரியும். அப்ப ஏன் தேடணும் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. இந்த ராட்சசாவோட குணமே என்னன்னு, மாயாவித்தனம். அவ என்ன பண்ணா, டைரக்டா மோதுறதுங்கிறது ஒரு விஷயம், இன்டைரக்டா மோதுறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அவளுக்கு கைவந்த கலை. நான் நேருக்கு நேர் மோதல்னா கூட உடனே அங்கங்க ரூமை ரெஸ்பெக்ட் பண்றது, உடனே மீடியாலாம் எத்தையான கதையை விடுறது, யூடியூப்ல எதையானும் கொளுத்தி போடுறது, இப்படி இல்லை. இதுதான் ராட்சசனோட குணம்னு இதுலயும் தெரியுது. டைவர்ட் பண்றது. அதனால ராவணன் என்ன பண்ணியிருப்பான்னு இவர் ஆஞ்சநேயர் நினைச்சாருன்னா, அவன் ராட்சசம் மாயாவித்தனத்துக்கு பேர் பண்ணுவா. அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான், இப்ப அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மள ஜடாயு பார்த்து நம்மள க்ளூ கொடுத்துரும், நம்ம தான் தூக்கின்னு போயிருக்கோம்னு ராமன் போய் சொல்லிடும். இல்ல இந்த குரங்குகள்லாம் பார்த்து இதுவான்னு சொல்லிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒண்ணு பண்ணிருக்கலாம். எல்லாரும் கெஸ் பண்ணுவா, ராவணன் எங்கேயாவது நேர தூக்கின்னு போய் லங்கையில தான் கொண்டு வச்சிருப்பன் அப்படின்னு நினைச்சுப்பா. அப்படி நினைக்கிறத பொய்யாக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற எங்கேயாலும் கொண்டு அவளை வச்சிடணும். அப்படி லங்கைக்கு போறாப்புல வழி காமிச்சுட்டு தெற்கு பக்கமா போறாப்புல காமிச்சுட்டு
அப்புறம் வேற எங்கேயாலும் கொண்டு அவளை வச்சிருந்தான்னா என்ன பண்றது? அதனாலதான் உலகத்துல எங்க இருந்தாலும் சல்லடை போட்டு செழிப்பேன்னு சொன்னார். ஏன்னா அவன் லங்கையில தான் வச்சிருக்கணுங்கிறது இல்லை. அவன் டைவெர்ட் பண்றதுக்காக வேற எங்கேயாலும் செய்தியை கொண்டு வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். இதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா, அவன் வெளியிலேயே எங்கேயும் வைக்காத வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் வைக்கலாம். ஏன்னு வந்து அப்பப்ப மிரட்டுறானே, இது 10 நாள் விடுதலை 11 நாள் விடுதலை, என்னோட ஆசைக்கு ஒத்துக்கல்ல அப்படின்னா என்ன பண்ணேன்னு, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றா, அவன் கொன்னுடுவேன்னு சொன்னா மட்டும் வெறுமனை இல்லை, கொன்னுட்டு அப்படியே போட்டுட்டு போயிட மாட்டான். என்னென்ன ராட்சச குணம், கொன்னுடுவேன் தின்னுடுவேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னு கனிபால்ஸ், நரமாம்சம் சேர்க்கிறான். ராட்சசா இருக்கலாமே அப்படியே பேரே இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு போட்டு உள்ளுக்குள்ள போட்டு தின்னுட்டான்னா என்ன பண்றது? அதனாலதான் இவர் என்ன பண்ணாரோ அப்படின்னு, எங்க இருந்தாலும் என் வயத்துல இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சிருவான். இது வேடிக்கை என்னன்னு, நாங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருன்னு சொல்றதுக்கு தெளிவான வியாக்கியானம் தெரியும். சொல்லியிருக்கவே வேண்டாம். நார்மலா சாதாரணமா நேர திங்க் பண்ற வேலை இருந்தா, பொண்டாட்டி லங்கைக்கு தான் ராவணன் தூக்கின்னு போயிருக்கான், அதனால நாளைக்கே நாங்க எல்லாம் வானர சேனையோட நேர லங்கைக்கு போய் அங்க பண்ணிடுறோம்னு சொல்லல. அதுக்கப்புறம் பின்னாலேயும் வருது, 4 திக்குலையும் எல்லா திசையிலையும் எல்லாரையும் அனுப்பிச்சான்னு தானே வருது. எதுனாலன்னு இவாளால அதை கெஸ் பண்ண முடியல. நீங்க அங்க இருப்போன்னு கெஸ் பண்ற, ஆனா அவன் இல்லாத வேற ஏதானும் அவன் குறுக்கடா நினைச்சுட்டு ராவணன் பண்ணியிருந்தானா என்ன பண்றது? அதனால எல்லா இடத்துலையும் இருக்கட்டும் சேஃப்டி. இப்படி இந்த தெய்வமே என்ன பண்ணிட்டுன்னு, அக்னியை சாட்சி வச்சுட்டு தெய்வ சாட்சியிலேயே தெய்வம் ஒரு காரியத்தை பண்ணியிருந்தேன்னு தெரியுது. அப்படின்னா அப்போ அந்த சாட்சி அப்படிங்கிற ஒண்ணுத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் முக்கியம் அப்படின்னு தெரியுது. இப்படி சுவாமியே சாட்சியா இருக்கிறது ஒரு பக்கம், கடவுள் சாட்சி கடவுள் சாட்சின்னு. அதே மாதிரி அந்த தெய்வமும் ஒரு மனுஷனா வரத்தே அந்த மனிதர்களுக்கு உண்டான ஒரு விஷயப்படி எப்படி சாட்சியாய் வச்சுன்னு காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. இப்படி இருக்கிறதுல தெய்வமே சாட்சியா இருந்ததும் சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதையும் சொல்றேன். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப சொல்றேன், நான் சாட்சின்னு ஆரம்பிச்சு தெய்வ சாட்சி அப்படின்னு தெய்வங்கள்லாம் சாட்சியா இருந்ததான் சொல்லணும்னு ஆரம்பிச்சேன். ஆனா அது என்ன இல்லாமோ வேதாந்தத்துல ஆத்மா சாட்சி மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் போய் அங்க போய் இங்க போய் கடைசியில இங்க வந்து இப்போ சுத்தின்னு நிக்கிறது. அது எதனாலன்னு பார்த்தாராம், வேற ஒண்ணும் இல்லை. இது ஆரம்பிக்கிறதையே நான் முதல்ல நினைச்சபடி பிள்ளையார நினைச்சிருக்கணும். அவரை ஏதோ கொஞ்சம் அசரதியா இருந்ததுனால இப்படி தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரை சப்ஜெக்ட் அப்படின்ட்டு இப்ப அந்த பிள்ளையாரே எங்க சாட்சியா இருக்க அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். சாட்சி கணபதி அப்படின்னு இவர் எங்க இருக்காருன்னா ஸ்ரீசைலம்ங்கிற இடத்துல இருக்கு. ஸ்ரீசைலத்துல அந்த ஊர் எல்லையில, ஸ்ரீசைலம்னாலே மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், பிரமராம்பிகா மல்லிகார்ஜுனன். அந்த ஸ்ரீசைலத்துல சாட்சி கணபதின்னு இருக்கு. அதை பார்த்தா இன்னைக்கு வேணா ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுனனை தரிசனம் பண்ணோம்னா சரன்னு போய் கார்ல வந்து கோயில் வாசல்ல இறங்கலாம். ஆனால் ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னு, அடர்ந்த காடும் மலையுமா சேர்ந்த ஒரு சிரமமான ஒரு யாத்திரை ஸ்தலமா தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல போய் மல்லிகார்ஜுனர் என்னன்னு துவாதச ஜோதிர்லிங்கத்துல ஒருத்தர். சுவாமிக்கு அப்படி ஒரு பெருமை எப்படின்னா, அம்பாள் பிரமராம்பிகை 51 சக்தி பீடத்துல ஒரு உயர்ந்ததான சக்தி பீடம். இப்படி சுவாமியும் ஒரு உயர்ந்த ஒரு மகிமையோட இருக்கிறார், அம்பாளும் மகிமையா இருப்பார். இப்படி 2 பேரும் இவ்வளவு மகிமையா இருக்கிற அழகா எங்கேயாலும் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடாதோ, இல்லாத எங்கேயோ மலைக்குள்ள காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இப்படி இருந்தா எப்படி போய் யாரு போய் பார்க்க முடியும்? பார்க்க முடிஞ்சு பார்த்திருக்காளே, அதுலயும் என்ன போய் பார்த்திருக்கா? பெரியவா சொல்றா, தேவாரத்துல 3 பாடியிருக்கா அப்படின்னா அங்க போய் பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கா. அப்படின்னா இன்னைக்கு நாம இவ்வளவு சௌரியத்துல போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல திருப்பதிக்கு போறது
இந்த ஸ்ரீசைலத்துக்கு போகிற ஸ்ரீசைலம் திருப்பதி ரெண்டும் ஒன்று தான். அதாவது ஆதிசேஷனுங்கிறது மலை தான், அப்படி வடக்கு தெற்கா இருக்கு. அதுல ஒரு பக்கத்துல மல்லிகார்ஜுனர் இருக்கார், ஒரு பக்கத்துல பெருமாள் இருக்கார். இந்த எண்டுல இவர் இருக்கார், அந்த எண்டுல இவர் இருக்கார். அது ஸ்ரீசைலம்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம். இவா என்ன சொன்ன திருமலைன்னு தமிழ்ல சொல்ற, அவ்வளவுதான். ஸ்ரீசைலம்னாலும் திருமலைனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி ஒரு அடர்ந்த பிரதேசமா இருக்கிறதுனால அதுல போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். ஆனால் சுவாமி என்ன பண்ணாருன்னு, ரொம்பவும் எல்லா இடத்துலயும் டவுனுக்குள்ள சிட்டிக்குள்ள இருந்துட்டு பரவாயில்ல சர் சர்ன்னு வந்துட்டோம் தரிசனம் பண்ணிட்டு அனுகிரகத்தை வாங்கிட்டு போறதுங்கிறது யார் வேணா பண்ணலாம். அநேகமா எல்லாருக்கும் சாத்தியமா இருக்கும், பண்ணவும் பண்ணுவா. அது இருக்கிறபடி இருக்கட்டும். அதனால இப்படி ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் தட்டின்னு போகாத கொஞ்சம் கஷ்டப்படுறாமலே வைக்கணும். அவளை கொஞ்சம் சிரமப்பட்டு வந்து தரிசனம் பண்றாப்புல இருக்கு. அதுக்கு சொல்ற, அதுக்காக தான் போல இருந்து திருப்பதியில பெருமாளும் ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுனும் சபரிமலையில ஐயப்பனும் உட்காந்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு. இங்க இடத்துக்கெல்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வந்தா கூட இன்னமும் சபரிமலையில இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் இருக்கு, காட்டு வழியில போறது. ஏன்னா அவ பாக்குறாடா, சும்மா இவ ஆத்து வசதியே உட்காந்துட்டு அப்போ ரொம்ப அவ்வளவு சீப்பா போயிட்டோம்னாலும் அப்புறம் மதிப்பு குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் அவளும் தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்மளோட பக்தியை சோதிக்கிறதுக்காகவே, டெஸ்ட் பண்றதுக்காகவே இதுல யாரும் ஃபில்டர் பண்ணிட்டு வரா. இது நீ என்ன இருந்தாலும் சரியா, மானசரோவரா கைலாஷா நடக்க முடியலையா, அதுல என்னன்னு சரியா வந்து பாக்குறது அப்படின்னு எவன் வரான்னு பாக்குறாராம் டெஸ்ட் பண்றது. அது மாதிரி ஸ்ரீசைலத்துக்கு உட்காந்துருக்க. அப்புறம் பார்த்தாராம், அம்பாளுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் பாவம் குழந்தையோட போய் ரொம்பவும் நம்ம சிரமப்படுத்த விடாது. அவனே அவளுக்கு நம்மள்கிட்ட பிரியம் இருக்கா பக்தி இருக்காங்கிறதுக்காக இவ்வளவு கடினமான டெஸ்ட் எல்லாம் வச்சாலும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உடனே அப்ப சுவாமி சொன்னாராம், போனா போறது ஒண்ணு வேணா பண்ணலாம் அப்படின்னு. இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிட்டு யாரு வராளோ அவளுக்கு மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணா என்ன பலனை கொடுக்குமோ அதை விட போனஸா டபுள் பங்கா கொடுக்கும். ஐயோ, இதுல ஸ்ரீசைல தரிசனத்தை பத்தி இவ்வளவு பெரியவா சொல்லிக்கிறது பார்த்தா இப்பவே ராத்திரியே பஸ்ல டிக்கெட் வாங்கி கிளம்பினோம்னு. அதனால மல்லிகார்ஜுனர் அமெண்ட் பண்ணிட்டாராம், பிரம்மராம்பிகாவுக்கு சேர்ந்துட்டு போனா போறது இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு வரும், அதனால போனா போறது அவளுக்கு ஒரு போனஸ் இருக்கட்டும். மற்ற தீர்த்த ஸ்தானம் ஷலங்கள்லாம் இவளுக்கு போனா என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு மேல வாரி வழங்கி விடுறது அப்படின்னு இவர் ரூல்ஸை போட்டாராம், அமெண்ட் பண்ணாராம். பண்ணினா அதை பார்த்துருந்தார் ஒருத்தர், யாருன்னு, புள்ள விநாயகன். அதுக்கு பெரியவா சொல்றார், சில அப்பா கொஞ்சம் பாவம் ரொம்ப சாதுவா இருப்பார், யாரை எதை கேட்டாலும் கொடுத்துருவோம். ஏன்னு இது ஆசுதோஷியாச்சு, அவருக்கு அப்பாவுக்கு பேரு ஆசுதோஷின்னா வேற ஒன்றும் இல்லை. ஈஸியா அவர் ஒரு ஏதோ பண்ணி சந்தோஷப்படுத்தி வாங்கிட்டு விடலாம் கேட்டதெல்லாம். சொல்ற, பார்க்கடல கடைஞ்சா வந்தா காமதேவன் வந்தது, கற்ப விருட்சம் வந்தது, இந்திரன் தூக்கின்னு ஒடியே போயிட்டான். கௌஸ்துவம் வந்தது, ஸ்ரீவத்சம் வந்தது, மகாலட்சுமி வந்தது, விஷ்ணு எடுத்து விட்டார். இப்படி ஒருத்தர் வந்ததெல்லாம் தூக்கின்னு போனான். ஆனா ஆலகாலம் வந்த உடனே மட்டும் என்ன பண்ணாங்க, ஓடி வந்தா கைலாசத்துக்கு. என்னன்னு பரமேஸ்வரன் சொன்னா, நாங்க இது மாதிரி இதெல்லாம் பெரியவாளோட கதை, நாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு தான் கொடுக்கறதுன்னு. ஏன்னா இதெல்லாம் வரதுக்கு முன்னால விஷம் தான் வந்தது, ஆலகாலம் வந்தது. அதனால ஈஸ்வர அர்ப்பணம் முதல்ல உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் இந்த பிள்ளையார் சேர்த்தி போது நோம்புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைவேத்தியத்துக்குன்னு ஒரு இடம் குழக்கட்டை பண்ணுவாங்க, இட்லி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் நல்ல இட்லி வரும். பாவம் அம்பாளுக்கு பிள்ளையாருக்கெல்லாம் அதுதான். ஏன்னா அங்க முதல்ல பண்ணணுங்கிறது தான் குறி. கொண்டு வந்தா சரி, அதுக்கப்புறம் சரி அவரான அப்பவானும் அப்படியா அப்படின்ட்டு ஏதாவது கொஞ்சம் யோஜனை பண்ணேன்னு சொல்லக்கூடாதா, ஐயோ அப்படியா குடும்பம்னு வாங்கி வயல போட்டு விட்டார். சரி இதுவானு பண்ணினார், ஏதோ கருணை போன்னு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இத்தனை சாமான் வந்ததுல இல்லை அவன் தூக்கின்னு உடனே யார்கிட்டயானு ஒரு கேஸ் போட்டாரோ, ஐயோ வந்ததுல ஒன்னு ரெண்டு எனக்கும் கொடுக்கையா, ஒரு காமதேவியான்னு கொடு, கற்ப ருட்சிதான் கேட்க கூடாதோ,
கேட்கலையாம். ஏன்னா அதனால தான் ஆசுதோஷி. அதனால பார்த்தாராம் யாரு பிள்ளையார் நம்ம அப்பா எப்போதும் இழைச்சவாயார் வந்து யாருன்னா அவ வந்து ஆஹா ஓகோன்னுட்டா உடனே இது உடனே எதை கேட்டாலும் கொடுத்துரும். இது குணமே இப்படி இருக்கு, போராத்துக்கு இந்த ஸ்ரீசைலத்துல இருந்தா இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன்னு வேற சொல்றது. இது அட்வான்டேஜா எடுத்துட்டா என்ன பண்றது எல்லாரும்? அதனால அவன் ஸ்ரீசைலத்துக்கு வராதையே சும்மா நம்ம அப்பாட்ட சொல்லி ஸ்ரீசைலத்துக்கு வந்திருக்கேன்னு வேணாலும் தேவாரத்தை பாடிவிட்டான்னாலே ஸ்ரீசைலத்துக்கு வந்தான்னு நினைச்சுட்டு அவர் கொடுத்துட்டா என்ன பண்றது? அதனால இவர் பார்த்தாராம் இது ரொம்ப டூ மச்சா இருக்கு அப்பாவோட, அதனால நம்ம தான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அப்பா கொஞ்சம் அஷடா இருந்தாக்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் சமத்து குழந்தைகளா இருந்தா பார்த்துக்கோ, நீ இருப்பா நான் பார்த்துக்கிறேன், இப்ப நான் மாமா வந்திருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவர் பாட்டுக்கு ராதா கல்யாணம்னு வந்து அள்ளி கொடுத்துருவார். அத மாதிரி இந்த புள்ள என்ன பண்ணிட்டுன்னு அப்பாட்ட சொல்லித்தான், நீங்க நினைச்சேதான் பண்ண போறேன், யார் வந்தாலும் அப்படி கஷ்டப்பட்டு வராலும் கொடுக்க போறேன். ஆனால் ஒண்ணும் நிஜமாவே அவ கஷ்டப்பட்டு தான் வந்தாடா, இல்ல நேர ஹெலிகாப்டர்ல வந்து கோயில் வாசல்ல இறங்கினாடா? அவனுக்கும் இதே பலன், நடந்து வந்தவனுக்கும் இதே பலன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாத போயிடுது. அதனால இனிமே இங்க வரவா உன்னை பார்க்கிற பாடத்துல சாட்சி நான் தான். யார் யாரு கஷ்டப்பட்டு உன்னை வந்து பார்த்தா ஸ்ரீசைலத்துக்கு வந்தான்னு நான் சொல்லுவேன், அப்புறம் தான் நீ பலன் கொடுக்கணும்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், என்கிட்ட இருந்து நோட்டு வரும் சாங்ஷன்டு அப்படின்னு வந்தாக்க நீ அப்புறம் அவ கேட்டதை கொடுக்கலாம். இல்லைன்னாலும் என்கிட்ட இருந்து நோட்டு வரலன்னா ஓ இதுல ஏதோ கோல்மால் இருக்கு, கஷ்டப்பட்டு வரலை அப்படி நீனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்ப கணக்குக்குள்ள உத்தியோகம் பார்க்காம வச்சதுக்குள்ள. அதனால இந்த ஸ்ரீசைலத்துல இருக்க சாட்சி கணபதிக்கு என்னன்னா பொதுவா மேல இருக்கிறாப்புல பாசாமிசம் இருக்கும், ஒரு கையில ஓலைச்சுவடி ஒரு கையில எழுத்தாணி வச்சுன்னு இன்னும் உட்காந்துருக்க சாட்சி கணபதி. என்னன்னா அதுல கண்டிஷன் வேறப்பட்டது, எவன் வந்தாலும் என்னன்ட்ட சொல்லிட்டு அது மாதிரி போயிட்டு திரும்பி போறதே நான் வந்தேன் சோயன்சோ வந்திருக்கேன், காசியப கோத்திரத்துலேருந்து கணேஷ் சர்மா வந்துட்டு போனேன், மயிலாப்பூர்லேருந்து வந்தேன், ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தேன், டிக்கெட் கிடைக்கல, இத்தனையும் அவருக்கு சொல்லணும். போட்டா டேட்டாலாம் குறிச்சுப்பேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நோட் அனுப்பார், போனா போறது அவன் கேட்டதை கொடுத்துருந்தோம், கஷ்டப்பட்டு தான் வந்திருக்க அப்படின்னு இவர் நோட் அனுப்பணும். இது சொல்ல இப்படி ஒரு புள்ள வேற என்ன, இப்படி கெட்டிக்காரனா ஒரு புள்ள. அதனால சாட்சி கணபதி. அதனால ஸ்ரீசைலத்துக்கு போனா மல்லிகார்ஜுன பிரபராம்பிகை பார்க்கிறோமோ இல்லையோ முதல்ல இவரை கவனிச்சிடணும். சித்திரகுப்த மேலே இவர் பண்ணிட்டு இருக்கார். வேடிக்கை என்னென்ன, இது ஸ்ரீசைலத்துல பிள்ளையார் பண்றார், மற்ற இடத்துல நடக்கிறதெல்லாம் யாரு பண்றாருன்னு அதுக்கு பேர் தான் சித்திரகுப்தன்னு ஒரு அக்கௌண்டன்ட். அவர் எழுதி வச்சுக்கிற யாரு என்னென்ன பண்ணினா, இன்னைக்கு இந்த பூஜை பண்ணினா அந்த பூஜை பண்ணினா, இந்த பூஜையில சரியா பண்ணல, இந்த விரதம் இருந்தா அந்த விரதம் இருந்தா, எத்தனை பண்ணினா அத்தனை பண்ணா, இது எந்த பாகத்தை எல்லாத்தையும் வச்சுன்னு. அப்போ அந்த சாட்சியா இருக்கிறது வேடிக்கை என்னன்னு, பகவானே சாட்சி கடவுள் சாட்சியான்னு சொல்றதுக்கு மற்ற சாட்சிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா அதுல பெரியவா சொல்றா, மற்றவாழ்லாம் ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்க முடியும் மனுஷனா இருந்தா. கோர்ட்ல போய் கேட்டானா கொலை பண்ணினானா ஆமா சார் நான் பார்த்தேன் சார் பண்ணினா சார் அப்படின்னு தான் சொல்லலாம், அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாது. ஆனால் இவன் கொலை பண்ணினதுக்கு தூக்கு தண்டனை யாரு கொடுக்கலாம்னு ஜட்ஜி தான் கொடுக்க முடியும். இவரே சொல்ல முடியாது, நான் பார்த்தேன் கொண்டுட்டு அவரை தூக்கில போடுங்கன்னு இவன் சொல்ல முடியாது. ஆனால் தெய்வ சாட்சிக்கு என்னன்னு அதுவே எவிடன்ஸாவும் இருக்கு, ஜட்ஜாவும் இருக்கு, சாட்சியாவும் இருக்கு, ஜட்ஜாவும் இருக்கு. அங்கதான் ஒரு கஷ்டம் தெய்வ சாட்சியில. அப்படித்தானே இங்க பிள்ளையாரும் பண்றார். அவர் சாட்சியா மட்டும் இல்ல, என்ன பண்றான்னு இவரை மீறி அவர் கொடுத்துட முடியாதுங்கிறப்ப இல்லையா இவன் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு என்னென்ன விக்னம் உண்டோ அதையும் பண்ணினாலும் பண்ணிடுவார். அப்படி இந்த ஸ்ரீசைலத்துல சாட்சி விநாயகரா இருக்க. அதே மாதிரி எந்த
எப்போ யார் ஸ்ரீசைலம் போனாலும் அவசியம் இந்த சாட்சி கணபதியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். அப்போ ஏதோ இந்த காலமாக இருந்தாலும் இந்த காலத்துக்குள்ளே என்ன கஷ்டம் உண்டோ எல்லாம் பட்டுன்னு தான் வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் ஒன்றும் உங்கள் அப்பா கொடுக்குறதுல ஒன்றும் டிஸ்கவுண்ட்லாம் இல்லாத ஃபுல்லாக சாங்ஷன் பண்ண சொல்லு. இங்கே விநாயகர் சாட்சியாக இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் சாட்சி கோபால் அப்படின்னு இருக்கார். இவர் யாரு? என்ன சாட்சாத் கிருஷ்ணரே சாட்சியா இருக்கார். யாருக்கா சாட்சி? எப்ப சாட்சி அப்படின்னா, பெரியவாசரா தெலுங்கு தேசத்துல இருக்கிற பிள்ளையார்ல ஆரம்பிச்சேன், அப்படியே என்ன பண்ண போறேன்னு இப்போ அப்ப சித்திரகுப்தனை பத்தியும் சொல்றார். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்துல மட்டும்தான் கோவில். அதுல கர்ணாம்பிகா சமேத சித்திரகுப்தர் அப்படின்னு பேரு. இந்த ராமாஸ்கேஃபு தவிர, ஏன்னா காஞ்சிபுரத்தில் எது தெரியுமோ தெரியாது, ராமஸ்கேஃபேனேமா தெரியும். அதுக்கு ஏத்தாப்புல சித்திரகுப்த சுவாமி கோவில். கர்ணாம்பிகா சமேத சித்திரகுப்த சுவாமின்னு கையில எழுந்துச்சோடையோட எல்லாம் வச்சுருப்பார். பெரியவாசரா அம்பாளுக்கு பேர் கர்ணாம்பிகான்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பொருத்தமா தெரியுது. அந்த கணக்கு பிள்ளைக்கு பேர் கிராமத்துலாம் கர்ணம்பா. கிராமத்து கணக்கு பிள்ளையில கர்ணம் அப்படின்பா. அதே மாதிரி மாமியே கர்ணம், அதனால தான் கர்ணான்னு வந்திருக்கோம். இல்லை கணக்கு பிள்ளை இவர் தானே பெரிய கணக்கு பிள்ளை தர்மராஜாக்கு. அவத்து மாமி கர்ணம். காஞ்சிபுரத்துக்கு இப்ப காஞ்சிபுரம் ஞாபகம் வந்துருத்தோம். அதனால இந்த காஞ்சிபுரத்துக்கு சம்பந்தப்பட்ட மதுரால இருக்கக்கூடிய ஒரு சாட்சி வந்தவரை சொல்றேன் அப்படின்ட்டு சாட்சி கோபால் கதையை சொல்றார். அதாவது காஞ்சிபுரத்துல ஒரு வேத இருந்த மகா பண்டிதர் இருந்தார். அவர் பண்டிதர் மட்டும் இல்லை, நல்ல வசதி உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், பரம கிருஷ்ண பக்தர். இவருக்கு மதுரால போய் கிருஷ்ண ஜென்மஸ்தானத்துல கிருஷ்ணரை தரிசனம் பண்ணும் அப்படின்னு ஆசை. இவர் கிளம்பி, அந்த காலத்துல எல்லாம் கால்நடையா தான் போகணும். அப்படி போறது என்ன பண்ணா, அந்த ஊர்ல ஒரு பையன், பிரம்மச்சாரி பையன், அவனும் பரம கிருஷ்ண பக்தன், அவனும் கிளம்பினான். இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்து, நீ எங்க பார்க்க போற? நான் மதுராவுக்கு போறேன் கிருஷ்ணரை பார்க்க. அப்படியா, நானும் வரேன். சரி, இவர் பாவம் வராரு, மாமா வராரு அப்படின்னு இந்த பையன் கூடவே போனான். அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே போனான். மத்திய பிரதேசம் கொஞ்சம் தூரம் போனோன்னு அவருக்கு உடம்புக்கு வந்துடுச்சு, படுத்த படுக்கையாயிட்டு ஜுரம் வந்து. அதனால இந்த பையன் என்ன பண்ணா, அவருக்கு ரொம்ப சிசூர்ஷ பண்ணான். அவருக்கு மலமூத்திர விசர்ஜனத்திலேருந்து எல்லாம் பண்ணி வச்சு, இவருக்கு ஆகாரம் கொடுத்து, இவருக்கு மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணி இவரை ரொம்ப கவனிச்சுட்டான். இவர் உடம்பு தேடித்து, ஜுரம் போச்சு. அதுக்கப்புறம் நடந்து போகலாம் அப்படின்னா இவன் பார்த்தான், இத்தனை நாள் உடம்பு சரியில்லாத இருந்திருக்கு. மீதி தூரம் மதுரா வரைக்கும் நடந்தாக்க இவருக்கு உடம்பு திருப்பி நெகிழ்ந்துட்டு ஏதாவது திரும்பி உடம்புக்கு வந்துட போறதுன்னு இவன் என்ன பண்ணானான்னு தோல்ல தூக்கின்னு போனானா. நடந்து போகணும்னாலே மதுரா வேண்டாம், ஏதி வேண்டான்னு இருக்கு. இவன் இன்னும் அவரை தோல்ல வேற தூக்கின்னு போனான். ஒரு வழியா மதுரா வந்தது. மதுரால கிருஷ்ணரை தரிசனம் பண்ணான். இந்த இடத்துலயே அமெண்ட்மெண்ட் பெரியவாசனம். அவ போய் தரிசனம் பண்ணினா அவ போய் பார்த்த கிருஷ்ணர் கோயில் இப்ப எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னு அதெல்லாம் இருந்த இடம் தெரியாத, எல்லாம் போயிடுத்து, எல்லாத்தையும் ஹதாஹதம் பண்ணி இடிச்சு இடிச்சு போட்டாச்சு. அதனால இவ போய் தரிசனம் பண்ணா இவளோட இஷ்ட தெய்வம் அவ ஜென்மஸ்தானத்துல போய் தரிசனம் பண்ண அப்படின்னா எவ்வளவு எமோஷனலா இருக்கும். எங்க ஏதோ காஞ்சிபுரத்திலேருந்து நடந்து போய், அதுவும் உடம்பு குழப்பமா மாட்டமா அப்படின்னு இருந்து பாப்பமா மாட்டமான்னு போய் கடைசியில தரிசனம் பண்றான். தரிசனம் பண்ணா ரொம்ப எமோஷனலா ஆயிட்டா ரெண்டு பேரும். இந்த பையனை எமோஷனலா இருந்தா, அவரும் அந்த வித்வானும் ரொம்ப எமோஷனலா இருந்தார். உடனே என்ன பண்ணார், இந்த பையன்கிட்ட சொன்னார், அப்பா இப்படி ஒரு காட்சி கிடைக்குமா, தரிசனம் கிடைக்குமான்னு இருப்பா, ஒன்னால கிடைச்சதுரா, நீ மட்டும் கூட வரல, இல்லைன்னா பார்த்துக்கலைன்னா நான் எங்க என்ன ஆயிருக்குமோ தெரியாது. அதனால என்னோட இந்த மனோரதம் பூர்த்தியானதுக்கு என்னோட ஆசை நிறைவேற்ற காரணமே முழுக்க முழுக்க நீ தான். உன்னோட தியாகம் கொஞ்சம் கூட ஒரு அசிங்கப்படாத, என்கிட்ட இவ்வளவு பிரியமா
நான் பெத்த குழந்தை கூட அப்படி பண்ணுவாடா தெரியாது, பண்ணியிருக்க. அதனால உனக்கு ஒண்ணு பண்றேன், பிரதி உபகாரம் தானே பண்ணு. அதனால என்ன பண்றேன், என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், காஞ்சிபுரம் வந்தோடனே உனக்கு தான் கன்னியாதானம் பண்ணி கொடுத்தேன். உடனே அவன் பார்த்தான், மாமா நீங்க ஏதோ கிருஷ்ணரை பார்த்து எமோஷன்ல எதையான்னு சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் உடனே நமக்கு எமோஷன் வந்துருமே. உடனே அயோத்தியில பாக்குறோம், கேட்ட பார்க்க என்ன நடக்காதெல்லாம் நடந்துருது அப்படின்னா நம்மள அறியாத என்னமோ எங்கேருந்தோ ஒரு ஆவேசம் வந்துடுது. அப்போ வாயில் அதெல்லாம் சொல்லிடுவோம். இந்த பையன் ஜாகிரதை படுத்தினான். அதனால மாமா வந்து நான் ஏதோ வந்தோம் ஒரு மனிதாபிமானத்துல பண்ணேன், அதனால நீங்க வந்து அப்படியெல்லாம் ஓவரால்லாம் வாக்கு கொடுக்காதீங்க. உடனே பொண்ணை என்ன இவனுக்கே தெரியும் என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும், நான் பரம ஏழை, உங்களோட ஸ்டேட்டஸும் ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ். அதில் சொல்ற அதோட இல்லை, உங்க சப்ஜெக்ட் வேற என் சப்ஜெக்ட் வேற. பெரியவா அதெல்லாம் பார்த்துட்ட காலம் அப்படின்னு வேற இதுக்கு இடமொழி. அதனால நீங்க இப்போ எமோஷனலா வார்த்தையெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இது பெரியவா சொல்ற. இவன் இப்படி சொன்னோடனே அவருக்கு இன்னும் வெறி வந்து கொடுத்தான். இதுக்காகவே என் பொண்ணை கொடுப்பேன். எப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கோ இன்னும் நான் சொன்னதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத, அதனால இதுக்காகவான்னு சொன்னேன், நிச்சயம் நீ தான் என் மாப்பிள்ளை, என் பொண்ணை தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. இவர் இப்படி திருப்பி அடிச்சு சொன்னோன்னு அவன் பார்த்தான், மாமா திருப்பி சொல்றேன், நீங்க வந்து ஏதானும் எனக்கு அது மாதிரிலாம் எண்ணமே இல்லை, துணி கூட நான் பாட்டுக்கு பிரதி உபகாரக்காக தான் ஒரு சர்வீஸ் பண்ணேன், இப்ப நீங்க வாய் விட்டுட்டதுனால சொல்றேன், அங்க ஊருக்கு வந்து உங்க மனசு மாறி விடுதுன்னா என்ன பண்றது? நானும் மனுஷன் தானே, எனக்கு அப்படி ஆசை கிடையாது. நீங்க இப்ப ஒரு தரத்துக்கு 2 தரம் அடிச்சு சொன்னோன்னு இப்ப எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா சபலம் வருது. ஓ ஓ நமக்கும் காஞ்சிபுரம் போனோன்னு கல்யாணம் ஆக போறதுன்னு. அதனால அனாவசியமா என் ஆசையும் கிளப்பி விட்டுட்டோ அங்க வந்து ஊருக்கு வந்து உங்க மனசு மாறி விடுதுன்னா என்ன பண்றது? உடனே இவருக்கு என்ன வெறி வந்துருக்கு, யாரை பார்த்து அப்படி சொன்னேன் அப்படின்னு. இப்ப சொல்றேன், என்னோட இந்த இஷ்ட தெய்வம் இந்த கோபாலன் சாட்சியா சொல்றேன், இந்த மதுராவில் இருக்கிற கிருஷ்ணன் சாட்சியா சொல்றேன், காஞ்சிபுரத்துல வந்து உனக்கு என் பண்ணதான் கன்னியாதானம் பண்ணி கொடுப்பேன், நீ தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு இவன் தான் சாட்சி. நல்ல எவிடன்ஸ் அவ்வளவுதான். சரி, 2 பேரும் திருப்பி ஊருக்கு வந்தா, காஞ்சிபுரத்துக்கு வந்தா. காஞ்சிபுரத்துக்கு வந்தா அவர் அவாத்துக்கு போயிட்டா, இவன் இவாத்துக்கு போயிட்டான். ஆச்சு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. அவன் எதிர்பார்த்துனே இருக்கான், அடுத்த முகூர்த்தம்னு பத்திரிகை எடுத்துன்னு வரப்போறார் மாமா மாமான்னா. அவ்வளவுதான், மாமா போனவர் கண்டுக்கவே இல்லை. ஆத்துக்கு போனான், மாமா நீங்க மதுராவில் என்னமோ சொன்னேடு வந்து பொண்ணை கன்னியாதானம் பண்ணித்தரேன்னு. அவர் பார்த்தார், ஏய் உன்னோட தகுதி என்ன, என்னோட தகுதி என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் சப்ஜெக்ட் என்ன, என் சப்ஜெக்ட் என்ன, என்ன தைரியம் தான் எங்காவது படியேறி வந்து பொண்ணை கேட்பாரு. ஆமாட்டா, என்ன இந்த பிராமணன் தான் அங்க அப்படி சொன்ன. ஆரம்பிட்டு சொல்லி பார்த்தான், நீங்க தானே மாமா கிருஷ்ணருக்கு முன்னால கோபாலன் முன்னால சாட்சின்னு சொன்னேன் அப்படின்னு. அவர் பார்த்தார், நல்ல வேலை கோபாலன் முன்னால தானே சாட்சி சொன்னான், வேற மனுஷன் முன்னால சாட்சி சொன்னா ஃபிளைட்ல அடிச்சுட்டு வந்துடலாம். அதனால இனிமே மதுராவில் இருக்கிற கோபாலன் இனிமே சொல்றதுக்காக இருக்கிற சாட்சி ஆமாமா என் இதுக்கு தான் சொன்னேன். அதனால அவர் டபாச்சர். இவனுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. பெரியவா சொன்னா, இவனுக்கு இப்போ தனக்கு பொண்ணு கொடுக்கலையேங்கிற கவலையை விட என்ன எடுத்துட்டார், நம்ம இஷ்ட தெய்வமான தெய்வ சாட்சியா பகவான் கையை காமிச்சு அவர் சாட்சியா சொல்றேன் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னவர் இப்ப பண்ணலைன்னா வாக்கு மீறினா தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிருக்கு. அது இவருக்கோ இல்லை இவர் குழந்தைக்கோ பெரிய பாதகத்தை உண்டு பண்ணலாம். அப்படி ஆயிடப்படாதேன்னு கவலைப்பட்டு கேட்டான். ஆமா இது வேண்டாம், இது நெருப்போட விளையாடுறாப்புல இருக்கு, தயவு பண்ணி நீங்க சொன்ன வாக்கு காப்புங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு வேற வழி இல்லை, ராஜாட்ட போய் கோர்ட்டுக்கு போனான். காஞ்சிபுரம் ராஜாட்ட போய் இவன் சொன்னா அவர் சொன்ன, இவரு உன் பொண்ணை நான் எனக்கு கொடுக்குறேன், நீ உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாலே ஊர்ல போய் சொல்லி மாதிரி எல்லாரும் சிரிப்பான்னு. அதே மாதிரியே ராஜாட்ட போய் சொன்னா அவன் சிரிச்சான், ஓ அவர் எங்க வாங்க நீ அவர் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு.
உடனே வந்து இல்லை இல்லை சொன்னார் சொன்னார் அப்படின்னு. எங்க சொன்னார் ஏது சொன்னார் அப்படின்னு. மதுராவில் சொன்னார் அப்படின்னு. வேற அப்படி சொன்னதுக்கு சாட்சி இருந்ததுன்னா அழிச்சிடுவாங்க. ஜட்ஜா இருக்கிறவா என்ன பண்ண முடியும்? சாட்சியை கொண்டு வாங்க. அவன் பார்த்தான், அவ்வளவுதானே, சாட்சி வந்தா நீ தீர்ப்பு சொல்லுவேன், நீ முதல்ல சாட்சியை அழிச்சுங்க அப்புறம் பார்க்கலாம். இவர் பிராமண தைரியமா இருந்தாராம். இனிமே மதுராகிருஷ்ணன் எங்கேயிருந்து இங்க வரப்போறாரு. உடனே என்ன பண்ணா, இந்த பையனுக்கு வெறி நேர திருப்பி ஓடினான் மதுரா. ஓடினா அங்க மட்டும் ஒரு வார்த்தை, இப்போ கோவிலுக்கு போனான், எந்த இடத்துல இவன் நின்று தம்பினாரோ இவன் பழசு ஞாபகம் வந்து அழுதான். உன் எதிர்ப்பு தானப்பா அவர் சொன்னேன், நான் கேட்கல ஒண்ணு. அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொன்னேன். இப்போ வார்த்தை மீறல், அதுல வேற ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணிருக்கார். இந்த கிருஷ்ணன் சாட்சியா சொல்றேன், கோபாலன் சாட்சியா சொன்னேன், நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அப்படி ஒன்ன சாட்சியா வச்சுட்டும் அது நடக்கல, போய் போச்சுன்னா அது பெரிய பாவம். அதனால வந்து உன் சாட்சியா தானப்ப சொன்னேன், இப்ப சாட்சி கேட்கிறேன், நீ தான் வரணும். அதுக்கு சுவாமி சொன்னார், சடவு காட்சி. அதுக்காக தான் காத்திருக்கேன். உடனே என்ன பண்ணிட்டாரான்னு சுவாமி, அப்படிதானே, நான் வந்து சாட்சி சொல்லேன்னா எங்க சொல்லணும்னு சொல்லு, எந்த கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லு, நான் கூட வரேன், வா. கிருஷ்ணர் வந்துட்டு இங்க பெரியவா சொல்றா, இவர் பகவான் தானே, இவர் நினைச்சிருந்தான்னா அந்த பையனோட தடார்னு மதுராலேருந்து காஞ்சிபுரம் கோர்ட்லயே ராஜா சன்னதியில வந்து ஆவியை போய் வச்சிருக்கலாம். பண்ணல. இல்ல, இவனோட பக்தி என்னன்னு முன்னாலே பகவானுக்கு தெரியும். இவன் திருப்பி 2000 கிலோமீட்டர் நடக்கிறாப்புல பண்ணியிருக்க வேண்டாம். 1000 கிலோமீட்டர் நடக்காத, மைல் கணக்கா நடக்காத, அங்கேருந்தே அசரீரியில சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணாத, இவனையும் திருப்பி மதுரா வரைக்கும் நடக்க வச்சு, இப்ப தானும் சேர்ந்து மதுராலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடக்கு. நல்ல எழுத்து. ஏன் பண்ணினார் அப்படின்னா, அதுக்கு பெரியவாளோட வியாக்கியானம், பகவான் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல இங்க ஆவிர்வகிச்ச முடியும். ஆனா நமக்கெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்ன ஒரு பக்தின்னு ஒரு பக்தன்னு இருந்ததுன்னா எப்படிலாம் தன்னை வருத்திக்கிறதுக்கு பொருட்படுத்தாத ஆயிரக்கணக்கான மைலாடுதான் நடந்து போவான். அப்படி அவனோட பக்திக்கு கட்டுப்பட்டு பகவானும் ஆயிரக்கணக்கான மைல் நடந்து வருவான்னு உலகத்துக்கு காமிக்கணும். பக்தஸ்ய வசவோ பிரம்மா பக்தஸ்ய வசவோ ஹரிஹி சொல்றமே. எதுக்கும் கட்டுப்படாது, எதுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு கட்டுப்படும், பக்திக்கு ஒண்ணுதான் கட்டுப்படும். அதை காமிக்கணுங்கிறதுக்காக நடந்து வந்தாராம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு, நான் பின்னாலே ஃபாலோ கொண்டு வரேன், திரும்பி பார்த்தா அங்கேயே நின்று விரிவசரா. ஆதிசங்கருக்கு கண்டிஷன் போட்டாப்புல சரசவாணி கண்டிஷன் அப்படிதானே போட்டா, திரும்பி பார்க்காத வந்துட்டே இருப்பேன், திரும்பி பார்த்தீங்கன்னா நின்றுடுவேன்னு. அது மாதிரி இங்க கண்டிஷன் போட்டார். இவன் பார்த்தானா பகவான் தானே, அதனால அவர் போய் சொன்ன, இவனுக்கு நம்பிக்கை. அதனால அவரோட கால் சிலம்பி சத்தம் கட்டினே இருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து வந்துட்டே இருக்கான். பல ஊரை தாண்டி மதுராலேருந்து வந்தா காஞ்சிபுரத்து எல்லைக்கு வந்துட்டா. இன்னும் 2 கிலோமீட்டர்ல ராஜாவோட அரண்மனை. அங்க வரத்தை கிளைமேக்ஸ்ல என்ன ஆயிடுதுன்னு இவனுக்கு ஒரு உள்ள பொங்கின்னு வந்தது. மதுராலேருந்து கிருஷ்ணரை எடுத்துன்னு வந்திருக்காயா. இது மாதிரி முன்னையும் உத்தரம் பண்ணது கிடையாது, பின்னாலேயும் உத்தரம் பண்ண போறது இல்லை. நமக்காக சாட்சி சொல்ல என்ன பக்த பராதீனன் பக்த பராதீனன் அப்படின்னா தீனசரணின்னு இப்படின்னா இருக்கான் அந்த கிருஷ்ணர். நமக்காக ஒரு சாட்சி சொல்றதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கானே அப்படின்னு பெருமை. ஊர்ல இருக்கவாடா இப்போ கோர்ட்ல கொண்டு நிறுத்தினோம்னா உலகத்திலேயே இது வரைக்கும் உத்தரம் பண்ணாது, எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பெருமையில நினைச்சுன்னு திரும்பினா நின்னுட்ட சிலைய. அந்த கதை சொல்றதே பெரியவா கொடுக்குற திருவிழு நமக்கு பக்கு பக்குங்கும். இப்படி பாரு, கடைசியில கை கட்டினது வாய்க்கிட்டாது மாதிரி மதுராலேருந்து இத்தனை கிலோமீட்டர் ஆச்சு வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு பொறுக்காதோ. அதுக்குள்ள இவன் அவசரப்பட்டான். திரும்பி பார்த்தான். அவரானும் ஐயோ பாவம் இத்தனை தூரம் வந்திருக்கானே, போனா போடுதுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணப்படாதோ. ஏங்க அது சத்தியசந்தன் சொன்ன வார்த்தை மீறாது.
பார்த்தான். நாமளா இருந்தா இப்போ சில கதை கேட்கிறவாளுக்கு தான் உடனே சப்புன்னு ஆயிருக்கும். ஏன்னா அந்த பையனுக்கு ஆகலையாம், அவனுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலையாம். ஏன்னு அவன் பார்த்தானா, இப்ப இனிமே ராஜாவை மதுராவுக்கு வான்னு சாட்சி சொன்னாதான் வரமாட்டான். இந்த பிராமணன் மதுராவுக்கு திரும்பி வானாதான் வரமாட்டார். இப்போ இவன் ஊர்லயே 2 கிலோமீட்டர்ல தானே இருக்கார், 2 மைல்ல தான் இருக்காரு. அதனால வந்துட்டாருன்னா ஒண்ணு முதல்ல ஊர் ஜனங்களுக்கே அதிசயமா இருக்கும், என்ன ஏதோ திடீர்னு இந்த இடத்துல ஒரு சிலை முளைச்சு கொடுத்து ராவோட ராவா, திடீர்னு மாப்பிள்ளந்திர பிள்ளையார் வந்தார் பால் குடிச்சாருன்னா உடனே ஊரே அமட்டில் விட்டது. அது மாதிரி தானே ஒண்ணு ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அதுகளே காமிச்சு கொடுத்துரும். ரெண்டாவது ராஜாக்கே வந்துடும், என்னைய திடீர்னு எங்கேயோ அழிச்சுட்டு வந்திருக்காங்க, என்ன லூஸ் ஆகுது அப்படின்னு அதை பார்க்கணுங்கிறதுக்கான வரணும் இல்லையோ, நிஜமாவே தான் அழிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால அவன் என்ன பண்ணாங்க, இது ஏன் இப்படி சுவாமி விளையாடினார்னா பெரியவாளோட வியாக்கியானம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம பக்தனுக்காக 998 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு, பக்தனுக்காக இத்தனை தூரம் நடந்தோம். இப்படி வார்த்தை மீற போற அவாதான் 2 கிலோமீட்டர் வரட்டுமே நடந்தோம், அவா எதிர்கொண்டு அழைக்கிறாப்புல அவாதான் வரட்டுமே அப்படின்னு முழு தூரத்தையும் நம்மளே நடந்துடக்கூடாதுன்னு போனா போறதுன்னு பேலன்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வச்சாரு. இது ராஜாவுக்கு தெரிஞ்சது, ஓடி வந்துட்டான். என்ன திடீர்னு எங்க கிருஷ்ணன் வந்திருக்கான் பார்த்தா சாட்சி கோபாலன் கேட்டான். இந்த விஷயம் யாருக்குன்னு இந்த பிராமணனுக்கு போச்சு. அவர் பார்த்தார், இது என்ன புத்தா இருக்கு, நம்ம மதுரா கிருஷ்ணன் திருப்பி காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டான்னு அவர் ஓடி வந்தார். வந்து பார்த்தா மதுரா கிருஷ்ணன் இங்க இருக்கிறான். இப்ப என்ன ஆயிடுத்து, நீ ராஜா பார்த்தான் கேட்டான். உடனே சுவாமி என்ன பண்ண, சிலையா இருந்தாலும் பதில் சொன்னேன். ஆமாமா என் எதிர்க்கு தான் சொன்னார், இவர் பொண்ணை கொடுத்தேன் காஞ்சிபுரம்னா, நான் சாட்சி. உடனே ராஜா பார்த்தான், இப்படி பகவான் சாட்சியா பண்ணியிருக்கேன், நீங்க இப்படி படிச்சவரா இருந்து இப்படி பண்ணேன், அதனால என்ன பண்ணேன், அடுத்த முகூர்த்தத்துல உங்க பொண்ணையும் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். இப்போ பெரியவா, அதான் பெரியவாள் நடக்கணும். இப்போ ஒரு கம்பல்ஷனுக்குன்னா இவர் பொண்ணை கொடுக்குறாப்புல ஆயிடும். என்ன கோர்ட் ஆர்டர் அதுக்காக கொடுக்கணும்னு அப்படி கொடுத்தாரான்னு இல்லையா. ஏன்னு கோர்ட் ஆர்டர் வந்துருத்து அதுக்காக மட்டும் கொடுக்கல அவர். ஏன்னு பார்த்த இப்படி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை இவ்வளவு தூரம் நடத்தி இழுத்துனவர்களுக்கு இவன் பக்தியனா இருக்கானே, இவன் தான் நம்ம மாப்பிள்ளையா இருக்கணும். இதுவே நம்மளோட பணக்காரனா மாப்பிள்ளை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். ஆனா கிருஷ்ணரை எழுத்துன்னு வராப்புல எங்கேயானு கிடைக்குமா மாப்பிள்ளை. அதனால இப்பேற்பட்ட பக்தனுக்கு தான் நம்ம பண்ண கொடுக்கணும்னு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கதை அத்தோட சுபமா முடிஞ்சது. ஆனா அந்த சாட்சி கோபால் இப்ப காஞ்சிபுரத்துல இருக்காரான்னு, அதுதான் இல்லை. ஏன்னு இப்போ எங்க இருக்க, ஒரிசால இருக்க. சாட்சி கோபால்னு இந்த ஊருக்கே பேரு. பெரியவா உடனே சொல்ற, ஏதோ கதை முடிஞ்சு கொடுத்துன்னு நினைச்சுக்காதீங்கோ, அடுத்த கதை ஆரம்பிக்கிறேன். இப்ப காஞ்சிபுரம் வந்தாரா மதுராலேருந்து, இந்த பையன் முட்டான்னு சாட்சி சொல்றதுக்கு. அப்புறம் இப்ப காஞ்சிபுரத்துல இருந்த அப்படி இருக்கிறது உத்கலம்னு சொல்லக்கூடிய ஒரிசால ராஜா. அவன் என்ன பண்ணினா, இந்த காஞ்சிபுரத்துல உள்ள ராஜாவோட பொண்ணு பத்மாவதின்னு அவளை கல்யாணம் பண்ண. இந்த ராஜாக்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சம்பந்தம் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப பழக்கம். அதனால எங்க வருதோ ஒரிசால இருக்கிறவன் காஞ்சிபுரத்து ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வர. ரொம்ப கிருஷ்ண பக்தர். பொதுவாகவே ஒரிசால இருக்கிறவளுக்கு, அதுவும் புரி ஜெகநாதர் தான் அவளுக்கு சர்வமும். அவளுக்கு கிருஷ்ண பக்திங்கிறது நேச்சுரலா இருக்கிறது. இவன் காஞ்சிபுரத்துல வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது. காஞ்சிபுரத்துல இத்தனையும் இருக்கு, ஆனா இவனோட அட்ராக்ஷன் எங்க போச்சுன்னா இந்த சாட்சி கோபாலுக்கு போச்சு. உடனே கதையெல்லாம் கேட்டேன், இது எப்படி வந்ததுன்னு. அவர் உடனே ராஜா சொன்னான், அதே கேட்கிற எங்க நாட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனாக்கும் மதுராலேருந்து எழுத்துனான். அவன் அசந்து விட, என்னைய மதுராலேருந்து கிருஷ்ணரை எழுத்துன்னு வந்து இப்படி ஒரு ராஜ்யம் இருக்குன்னா. உடனே என்ன பண்ணான்னு, உன் பொண்ணுக்கு சீரா வேற ஒண்ணும் வேண்டாம், இந்த கிருஷ்ணரை மட்டும் விடுவான். பெரிய சொல்றா, என்ன பண்றது, மாப்பிள்ளைன்னு வந்துருக்குன்னா எதை கேட்டாலும் கொடுத்துதானே ஆகணும். அவளுக்கு முடியுமா முடியாது அதெல்லாம் பார்க்க மாட்டா, ஏதோ அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டுடுவான். அதனால ராஜாவுக்கு வேற வழி இல்லை, தன்னோட நாட்டுக்கு வந்து இந்த கோபாலனை தூக்கி
இந்த ராஜாட்ட ஒரிசா ராஜாட்ட கொடுத்தார். அவன் நேர எடுத்துட்டு போனான் சந்தோஷமா. ஆனால் அங்க கிட்டக்க போறதே ஞாபகம் வந்தது. அவன் புரியில ராஜாவா இருந்த ஜெகநாத் புரியில தான் இருக்கான். அப்புறம் கவனித்தான், இதே ஜெகநாத் புரியில கொண்டு வச்சோன்னா ஏற்கனவே ஜெகநாதர் இருக்க, அவருக்கு போட்டியே இவரை வச்சுட்டாக்க அவரோட இம்பார்ட்டன்ஸ் போயிடுமோ, இல்லை இவரோட இம்பார்ட்டன்ஸ் குறையலாமோ. ஒரே ஊர்ல 2 3 இருந்ததுனாக்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் இல்லையோ அந்த இம்பார்ட்டன்ஸ். அதனால அவருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் குறையக்கூடாது, இவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான்னு, பூரிக்கு முன்னாலே இந்த சாட்சி கோபால் அப்படிங்கிற இந்த கோபால்புரி அப்படின்னே அந்த ஊருக்கு பேரா இருக்கு. அதனால அங்கேயே இவரை பிரதிஷ்டை பண்ணார். அதனால இன்னைக்கு மதுராலேருந்து காஞ்சிபுரம் வந்தவர், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரிசாலவே சாட்சி கோபால்னு அங்க கோபால்புரி கிட்ட இருக்க அப்படின்னு சொல்றார். இது வேடிக்கை என்னன்னு, பகவானோட விஷயத்தை பாருங்கன்னு, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இவர் மைல் கணக்கா நடக்க வேண்டும். ஏன் தெய்வ சாட்சியா சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணினது எது மேல பண்ணான்னு, இவர் மேல ஆணையிட்டு சாட்சி வச்சு சொன்னதுனால இந்த குழந்தைக்காக இவர் வந்தார் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி இப்ப கிருஷ்ணர் பண்ணினார். வேற இன்னும் என்ன சுவாமி எல்லாம் நீ சாட்சி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இன்னும் 2 பேருக்காக பரமேஸ்வரன் வந்து சாட்சி சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாளை மாலை 6 மணிக்கு நாம கேட்கலாம். இதுலேருந்து ஒண்ணு தெரியும், ஒரு சாதாரண பிரஜைகளா இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்பி அவளை ஆணையிட்டு நாம ஒரு காரியம் பண்றதே, நடக்கிறதே, வாக்கு கொடுக்கறதே, அதை நிறைவேறதுக்கு அவ வந்து நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு தெரியுது. அதனாலதான் அந்த தெய்வ சாட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கு. நாம ஏதோ சாதாரணமா ஆத்துல ஒரு படத்தை வச்சு ஏதோ ஒரு கோவில்ல அதுல வேடிக்கை என்னன்னு, நாம அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணலைன்னா கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏதோ காதல் திருமணமா இருந்தாலும் கூட கோவில்ல போய் தாலி கட்டிக்கிறது பெரியவாசரா, அது வரைக்குமான சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் தெய்வத்தை சாட்சி வைக்கணும்னு இருக்கேன் அப்படின்னா, அதை நம்ம எவ்வளவு நம்மளோட ரத்தத்துல ஊறிட்டு, நம்மளோட கலாச்சாரத்துல அந்த தெய்வம்ங்கிறது அது சாட்சி, அதை எங்கேயும் நிரம்பி நம்மளை பார்த்துட்டு இருக்கு. இதனால என்ன அப்படின்னா, நம்மளால தப்பு வழியில போறதுல கண்ட்ரோல் ஆகுது. தப்பு நடக்காத இல்லை, தப்பு பண்ணாத இல்லை, அதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. தெய்வ சாட்சி எடுத்து தெய்வம் பார்த்துட்டுங்கிறதுனாலே பாதி தப்பு குறையுது. அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்மள அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கிறாரு. அதுக்காகமான இந்த தெய்வ சாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பரமேஸ்வரன் சாட்சி வந்தது. நாளை மாலை நாம மீண்டும் சந்திக்கலாம். சீதாராம் வர திங்கட்கிழமை அன்னைக்கு அயோத்தியில பிரதிஷ்டா தினம் நடக்கிறது. இங்க செலிப்ரேஷன் நம்ம மடத்துல அன்னைக்கு காத்தால ஒரு 9:30 மணிக்கு அபிஷேகம், பாராயணம் ஆஃப் உபனிஷத், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை, அதுக்கப்புறம் சாண்டிங், ஸ்ரீராமஜெயம் சாண்டிங், மகா மங்களாரத்தி, பிரசாத விநியோகம். அன்னைக்கு கொஞ்சம் கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசை. அதனால் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். மார்னிங் 9:30 to 11:45, 12 முடியும். அதுக்குள்ளே யாராவது ஆற்றுக்கு போய் டிவியில் பிரதிஷ்டை பார்க்கணுன்னா கூட சீக்கிரம் போயிடலாம். நீங்கள் அதுக்கு உண்டான வசதி முடிஞ்சால் பண்ணி வைக்கிறோம். இல்லை அப்படின்னா யூ கேன் கோ பேக் யுவர். வி வில் ஃபினிஷ் டாக் பிஃபோர் 11:45 or before 12 மண்டே. அவசியம் எல்லாரும் கலந்துக்கணுன்றது பிரார்த்தனை. ரொம்ப நிறைய கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, நிறைய கோவில் நடந்துட்டு இருக்கு, ராமருக்கே எத்தனையோ கோவில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு கோலாகலமா ஒரு அமக்களமா நம்மளோட லைஃப்ல இப்பதான் பார்க்கிறோம். அது நம்ம லைஃப்ல நம்ம காலகட்டத்தில் நடக்கிறதுங்க நமக்கெல்லாம் பாக்கியம். 500 வருஷம் கழிச்சு நடக்கிறது இன்னும் 500 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்ல 500 வருஷம் முன்னாலேயும் நடந்திருக்கலாம். அப்படி இல்லாத நம்மளோட வாழ்நாள்ல இப்படி ஒரு நடக்கிறத பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்படின்னாலே இதுவே நம்ம ஜென்மா கடதைறதுக்கு ஒரு முக்கியமான, நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான டேயா அதை வச்சுக்கணும். அதனால எல்லோரும் அவசியம் ஒண்ணும் இல்லைனாலும் பிரார்த்தனை பண்ணலாம். இதுக்கு காரணமா இருக்கிறவள்லாம் சௌக்கியமா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி அப்படி நடக்கிறது.
அதுதான் முக்கியம். அது எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் எல்லா இடத்துலையும் ஒரே கோலாகலமாக இருக்கு, அமக்கலமாக இருக்கு. ராமரோட பெருமை இப்போ உலகம் முழுக்க இப்போ தெரியுது. அந்த ராமர் தான் நம்ம எல்லோரையும் ஒத்துமையாக சௌக்கியமாக வைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். சேர்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கு. நாளைக்கு மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, சேர் எல்லாம் அப்படியே இருக்கு.
நானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராமன் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி அதே அதற்கு வரத்தையே சாட்சி நாளைக்கு நீங்க சொல்லணும் நாளைக்கு நீங்க சொல்லணும் அதாவது என்னன்னா இது ஒரு எதிர்பாராத ஒரு இது இல்லை இறைவனுடைய
இது ஆஃப் பண்ணணும். இதுதான் கனெக்ஷனுங்க இருக்குது. இல்லை இங்கே ஆஃப் பண்ணிட்டுமா? அது ஆஃப் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணட்டுமா? சேவ் ஆகிருக்கும்ல ஆட்டோமேட்டிக்காக? அந்த சுவிட்ச் எடுத்துட்டா போச்சு. அவன் எங்கே கனெக்ஷன்? ஷட் டவுன் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு